Namaskaram. Welcome to Prabandhams and Stotrams. ஸ்ரீ திருப்பாணாழ்வார் அருளி செய்த அமலநாதி பிரான் அப்படிங்கிற பிரபந்தத்தை நம்ம கற்றுண்டு வரோம். போன வாரத்துலேருந்து ஆரம்பிச்சு அது ஒரு சின்ன பிரபந்தம். அது ஒரு பதிகமே ஒரு ஃபுல் பிரபந்தம் ஆயிடுறது. ஸோ போன வாரம் அவதாரிக்கை இன்ட்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த வாரம் அவதாரிக்கை கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் இருக்கிற 2 தனியன்களை கற்றுண்டு அதுக்கப்புறம் முதல் பாசுரத்தை கற்றுக்க ஆரம்பிப்போம். வழக்கம் போல அடியேன் I'll start with my personal prayer and then I'll go through the பொதுத்தனியன்கள் சொல்றச்சே நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளை இவ்வுலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடைய ஏழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. சேர்ந்து சொல்லலாம் நீங்க. ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீசைலேஷதயா பாத்ரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்ம ருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. ஸோ இந்த திருப்பாணாழ்வார் சாதிச்சிருக்கிற இந்த அமலநாதி பிரான் அப்படிங்கிற பதிகம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெரிய பெருமாளை அவருடைய திருமேனியை அனுபவிச்சு பாடுறாரு. அதுதான் இந்த ஹோல் பதிகம். ஸோ அதில் திருமேனியை அனுபவிக்கிறதா மெயின் அதனுடைய தீம். ஆனாக்கா அதே சமயத்தில் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறார். எம்பெருமானுடைய சேஷ்டிதங்கள்னு சொல்வாள், எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அல்லது ஆச்சரியமான செயல்கள்னு சொல்வாள், ஆக்ட்ஸ் ஆஃப் வண்டர், அதையும் அவர் இன்க்ளூட் பண்ணுறார். ஸோ அவர் எல்லாத்தையும் சேர்ந்து அனுபவிக்கிறார். மெயினாக எம்பெருமானுடைய திருமேனியை பாதாதி கேசாந்தமாக அனுபவிக்கிறார். திருவடியிலேருந்து ஆரம்பித்து திருமுடி வரைக்கும் ஒவ்வொரு அங்கமாக ஒவ்வொரு பாசுரத்தில் அனுபவிக்கிறார் அவர். ஸோ ரொம்ப ரொம்ப அழகான பதிகம் இது. ஸோ அதில் கடைசி பாசுரம் இப்படி முடியறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதை கடைசி பாசுரத்தை அவர் சாதிக்கிறச்சே அவர் எம்பெருமான் அவர் he is very impressed by ஸ்ரீ திருப்பாணாழ்வார். அதனால சுவாமி நீர் you don't belong on this earth, you belong with me in பரமபதம் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிறார் அவர். அந்த கடைசி பாசுரம் தான் இது கொண்டல் வண்ணனை கோவலனாய். இது நம்ம பின்னாடி இதனுடைய மீனிங் நம்ம கற்றுப்போம். நான் போன வாரம் சொன்னேன், நான் திருப்பாணாழ்வார் நான் ஜோக்கிங்லி ரெஃபர் டு ஹிம் அஸ் சென்னை எக்ஸ்பிரஸ் ஆழ்வார் அப்படின்னு. யாரோ கேட்டா பின்னாடி எந்த பாசுரம் இது அந்த மாதிரி ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இந்த பாசுரம் தான் அது. குயிக்காக ஒரு நிமிஷம் பாடி காமிச்சிடுறேன். சனி சபனி பகரி சரி ரி மம பனி நி ச
கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றியினை காணாவே. ஸோ இந்த பாசுரம் தான் ஃபேமஸாக இருக்கு. பட் ஆனாக்கா அது எழுதினவர் திருப்பான ஆழ்வாருங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியல. ஏன்னா பிகாஸ் ஈவன் யூடியூப் அந்த மாதிரி இடங்களுக்கு போனாலும் கூட யூ ப்ராபப்ளி ஓன்ட் ஃபைண்ட் மென்ஷன் ஆஃப் திருப்பான ஆழ்வார். பட் எனிவே அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போகிறோம் அது. ஸோ போன வாரம் வந்து நான் மென்ஷன் பண்ணேன், இது வந்து வியாக்கியானம் வந்து ஒரு ஒரு பதிகத்தோடைய ஒரு பிரபந்தத்தோடைய அதனுடைய ஃபேம் வந்து யார் யார் அதுக்கு வியாக்கியானம் எழுதியிருக்காங்கிறத வச்சு இருக்கு முக்கியமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன்னா. ஸோ இந்த பர்டிகுலர் இதுக்கு பிரபந்தத்துக்கு அஃப்கோர்ஸ் பெரிய வாச்சான் பிள்ளை அவர் வந்து வியாக்கியானம் கொடுத்துருக்கார். ஸ்ரீ அழகிய மணவாள பெருமாள் நாயனார்னு ஒருத்தர் சாதிச்சிருக்கார். அது தவிர சுவாமி தேசிகன் வந்து முனிவாகன போகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். அது வந்து இட்ஸ் வெரி அன்யூஷுவல். ஏன்னா சுவாமி தேசிகன் வந்து he hasn't rendered a வியாக்கியானம் for most of the other பிரபந்தம்ஸ். ஏதோ ஒன்று ரெண்டு எழுதியிருக்காரு தவிர பட் அது தொலைஞ்சு போயிடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ எனிவே ஸோ அந்த முனிவாகன போகத்தை வந்து நம்ம இதில் கொஞ்சம் வில் பி யூஸிங் இட் சம்வாட் எக்ஸ்டென்சிவ்லி. ஸோ அந்த விதத்தில் வந்து அந்த ஆச்சாரியனுடைய வார்த்தைகள் மூலமாக இந்த பிரபந்தத்தை எப்படி அனுபவிக்கிறதுங்கிறத நம்ம கொஞ்சம் கற்றுக்க போகிறோம். ஸோ த ப்ராக்ரஸ் வில் பி சம்வாட் ஸ்லோ, எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் பாசுரம். என்னாக்க அந்த ஃபர்ஸ்ட் பாசுரம் இந்த இஸ் அ வெரி மீனிங் ரிச் பாசுரம். அது வரைச்சே சொல்கிறேன்னா, ஸோ இந்த பிரபந்தத்தோட சிக்னிஃபிகன்ஸ், இதனுடைய அழகு என்னங்கன்னு கேட்டோம்னா நிறைய அழகு இருக்கு. அதுல வந்து சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், இதுல வந்து இந்த பிரணவத்தோடைய மகிமை அதுல அடங்கி இருக்கு, அஷ்டாட்சரத்தோடைய மகிமையும் அதுல அடங்கி இருக்கு, துவயமந்திரத்தோட மகிமையும் அதுல அடங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது மாத்திரம் இல்லை, எல்லாமே அது முதல் பாசுரத்திலேயே அடங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அதை நம்ம பார்க்க போறோம். பட் இன்னொன்று இது என்னன்னாக்கா, நீங்க முதல் மூணு பாசுரங்களுடைய முதல் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னாக்க, முதல் பாசுரம் வந்து அமலன்னு ஆரம்பிக்கிறது, ரெண்டாவது வந்து உவந்தன்னு ஆரம்பிக்கிறது, மூணாவது பாசுரம் மந்திவாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஸோ அதில் உள்ள முதல் நட்சத்திரங்கள் நான் இந்த ரெட் லெட்டர்ஸ்ல போட்டிருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க அகாரம் உகாரம் மகாரத்தோட ஆரம்பிக்கிறது. ஸோ அகாரம் உகாரம் மகாரம்ங்கிறது வாட் இஸ் இட் சஜஸ்ட் யூன்னு கேட்டால் அது ஆப்வியஸாக தெரியும் உங்களுக்கு. அதான் பிரணவ மந்திரத்தை சஜஸ்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்துல வந்து பிரணவ மந்திரத்தை வந்து அவர் அந்த 3 பாசுரங்கள்ல அது முதல் எழுத்துக்களை வச்சுட்டு சுட்டி காமிக்கிறார் அவர். பட் தட்ஸ் நாட் தி ஒன்லி வே இன் விச் இட் கண்டெய்ன்ஸ் த க்ளோரி ஆஃப் பிரணவம். முதல் பாசுரத்தோட அர்த்தம் பார்க்கறச்சே நீங்க பார்ப்பீங்க ஸ்பெசிஃபிக்கா. இந்த பிரணவ மந்திரத்தோடைய அக்ஷரங்களை வச்சு திருவாய்மொழியிலையும் முதல் பாசுரம் பார்த்தீங்கன்னாக்க, ஸ்ரீ நம்மாழ்வார் வந்து உயர்வர உயர்நலம் உடையவன் ஒரு பாசுரம் எதிர்க்காரோ இல்லையோ, அதுல 3 பாசுரங்கள் இல்ல, முதல் பாசுரத்திலேயே 3 the first 3 lines எடுத்துட்டேன்னாக்க, முதல் லைன் வந்து உயர்வரன்னு ஆரம்பிக்கிறது, ரெண்டாவது லைன் வந்து மயர்வரன்னு ஆரம்பிக்கிறது, மூணாவது லைன் வந்து அயர்வரம்னு ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த விதத்துல வந்து உகாரம் மகாரம் அகாரம்னு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஆர்டர்ல வருது. பட் அதுவும் இந்த பிரணவத்துடைய அக்ஷரங்கள் வருது இதுல. ஸோ அந்த விதத்துல வந்து திருவாய்மொழியும் சரி, அமரநாதிபிரானும் சரி, இந்த பிரணவ மந்திரத்துடைய அக்ஷரங்களை வந்து இந்த தங்களுடைய பாசுரங்கள்ல ஸ்டார்டிங் பாசுரங்கள்லயே வச்சுட்டு இருக்கு அது. இந்த அமரநாதி பிரானுக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க, இந்த 5வது 6வது 7வது பாசுரங்கள் பார்த்தேன்னாக்க, 5வது பாசுரம் பாரமாயன்னு ஆரம்பிக்கிறது, 6வது பாசுரம் துண்டவெண்பெற என்ன ஆரம்பிக்கிறது, 7வது பாசுரம் கையினார்னு ஆரம்பிக்கிறது. ஏன் அதனுடைய முதல் 3 எழுத்துக்களை பார்த்தேன்னாக்க பாதுகை அப்படிங்கிற வார்த்தை வருது. பாதுகைங்கிறது எம்பெருமானுடைய திருவடியை சஜஸ்ட் பண்றது. ஸோ அந்த விதத்துல வந்து துவயமந்திரமும் மேல அடங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் இந்த பாதுகைங்கிற வார்த்தை இதுல வருதுங்கிறதுனால இல்லை. அகெயின் இந்த முதல் பாசுரம் பார்க்கச்சே அதுல வந்து துவயமந்திரத்துடைய இதுகளும் ரெஃபரன்சஸும் வரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் நம்ம. சரியா? ஸோ அந்த விதத்துல திஸ் இஸ் அ வெரி வெரி சிக்னிஃபிகண்ட் பதிகம் இது அண்ட் பிரபந்தம் அது. பார்க்கலாம் அது. ஸோ சுவாமி தேசிகன் வந்து முதல்ல இந்த பிரபந்தத்துக்கு தன்னுடைய அவதாரிக்கையை சாதிக்கிறார் இந்த முனிவாகன போகத்திலேருந்து. ஸோ இந்த முனிவாகன போகத்துல அவர் வந்து ஆஸ் அன் இன்ட்ரோடக்ஷன் டு த ஹோல் பிரபந்தம் என்ன சொல்றாருங்கிறது முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் வியாக்கியானம் ஃபார் தி இண்டிவிஜுவல் பாசுரங்கள் என்னங்கிறத பார்க்க போறோம். சரியா? ஸோ அவர் முதல்ல என்ன சொல்றாருனாக்க,
காரண விசேஷம். அவர் வந்து இந்த முனிவாகன போகனம்ங்கிறது மணிப்பிரவாளத்துல எழுதியிருக்கார். மணிப்பிரவாளம்ங்கிறது வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இந்த கேஸ்ல காம்பினேஷன் ஆஃப் 2 லாங்குவேஜஸ். இந்த கேஸ்ல தமிழ் அண்ட் சம்ஸ்கிருதம். நெறைய ஆச்சாரியர்கள் வந்து மணிப்பிரவாளத்துல தான் எழுதியிருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பெரிய வாச்சான் பிள்ளையோட இதெல்லாம் பார்த்தேள்னா கூட நெறைய சம்ஸ்கிருத வார்த்தைகள்லாம் இருக்கும். அது அவருடைய வியாக்கியானம்லாம் பார்த்தேள்னா கூட. அந்த விதத்துல நமக்கு வந்து அத கத்துக்கிறது, அத படிக்கிறது, படிச்சு அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் இந்த இதுல வந்து ஐ எக்ஸ்பிளைன் இட் அண்ட் ஸோ வில் கோ த்ரூ இட் சம்வாட் ஸ்லோலி. ஸோ கொஞ்சம் பொறுமையோட கேளுங்க நீங்க சரியா? ஸோ முதல்ல என்ன சொல்றாருனாக்கா, ஸோ த மெயின் திங் ஐ வாண்ட் டு கிவ் யூ இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லேர்னிங் டிரெக்ட்லி ஃப்ரம் த வேர்ட்ஸ் யூஸ்ட் பை அவர் ஆச்சாரியன். நம்ம ஆச்சாரியன் சொன்ன வார்த்தைகளை டைரக்டா சேஞ்ச் பண்ணாம அந்த வார்த்தை எக்ஸாக்டா என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுனாக்கா அதுவே ஒரு ஆனந்தம் அது. அதை இன்னொருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை சொல்றச்சே வந்து கொஞ்சம் அதனோட எஃபெக்ட் கொஞ்சம் குறைஞ்சு போடுறது. அதனால அது ஈவன் தோ தி ப்ராக்ரஸ் வில் பி சம்வாட் ஸ்லோ, அட்லீஸ்ட் ஒரு ஃபார் லிட்டில் பிட் ஆஃப் திஸ் பதிகம் நம்ம வி ஆர் கோயிங் டு யூஸ் முனிவாகன போகம் ஆஸ் அ ரெஃபரன்ஸ். ஸோ அதாவது முதல்ல என்ன சொல்றாருனாக்க, எப்படி இந்த திருப்பாணாழ்வாருக்கு வந்து இந்த பாக்கியம் கிடைச்சது? ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர் ஆழ்வார்களை மத்த எல்லா ஆழ்வார்களையும் விட இவருக்கு சீக்கிரமாவே பரமபதம் கொடுத்துட்டான் எம்பெருமான். ஏன்னா இவர் வந்து 10 பாசுரங்கள் பாடினார். 10வது பாசுரம் பாடுறச்சே எம்பெருமான் சொல்லிட்டான், போரும் சுவாமி, நீர் வந்து யூ டோன்ட் பிலாங் இந்த ஆன் எர்த், யூ பிலாங் ரைட் ஹியர் வித் இன் பரமபதம் வித் மீன்னு. நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன், நீங்க திருவாய்மொழியெல்லாம் பார்த்தேன்னாக்க வந்து திருவாய்மொழியில வந்து இவர் கதர்றார், நம்மாழ்வார் வந்து கதர்றார் அவர். அதே மாதிரி ஆண்டாள் எல்லாம் பார்த்தேன்னா வைகுண்டன் என்னும் தோணி பெறாத உழல்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி, இந்த சம்சாரத்துல உழன்று இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவள் விரகதாபத்துல எக்கச்சக்கமா சொல்றார். சோ அந்த விதத்துல வந்து ஆழ்வார்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கா, சுவாமி என்ன அழைச்சுக்கோம் என்ன அழைச்சுக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவள்லாம் நிறைய கஷ்டப்பட வேண்டியிருந்தது. இந்த அமலநாதி பிரான்ல வந்து அவர் கஷ்டமே இல்லாம ஒரு 10 பாசுரங்கள் சொன்னார். அதுவும் ஒரு ஷார்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவரை வந்து அந்த முனிவாகன இவர் லோகசாரங்க முனிவருடைய தோள் மேலே ஏறிண்டு ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள நுழைஞ்சு அந்த மாதிரி பாடுறார் அவர். அந்த 10 பாசுரங்கள் பாடினதுக்கு அப்புறம் கர்ப்ப கிரகத்துக்குள்ள நுழைஞ்சு அவர் மறைஞ்சு போயிடுறார். எம்பெருமான் அவரை தன்னோட சேர்த்துன்றார் அப்படிங்கிற மாதிரி. எப்படி இவருக்கு இவ்வளவு பாக்கியம் கிடைச்சது அப்படிங்கிறது, அதனால என்ன அவர் புண்ணியம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறதுக்கு சுவாமி தேசிகன் வந்து ஆராய்ஞ்சு பார்க்கிறார். அவருக்கு ஒன்னும் he cannot find a reason for it. அதனால அவர் என்ன சொல்றாரு பாருங்க, காரண விசேஷம், என்ன காரணத்துக்காக வேண்டி இவருக்கு இந்த மாதிரி எல்லாம் கிடைச்சது அப்படிங்கறத சொல்றாரு அவர். இன்னது என்று அறுதியிட, இந்த ரீசனுக்காக வேண்டிதான் இவருக்கு இவ்வளவு ஞானம் இருந்தது, அந்த ஞானத்தினாலதான் இவருக்கு பரமபதம் இவ்வளவு ஈஸியா கிடைச்சது அப்படின்ற அறுதியிட நிச்சயமா சொல்றதுக்கு அரிதாக இருப்பது, அது இருப்பது ஒரு கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி. அதாவது ஐ கேன் திங்க் ஆஃப் எனி ரீசன் வை இது இந்த மாதிரி இட் ஹேப்பன் டு திருப்பாணாழ்வர். பேசிக்கலி இது வந்து எம்பெருமானுடைய சங்கல்பம், பகவத் கட்டாட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நமக்கு வந்து whatever we cannot explain we say that நம்ம வந்து இது எம்பெருமானுடைய சங்கல்பம் பகவத் கட்டாட்சம்னு சொல்றோமோ இல்லையோ, அஃப்கோர்ஸ் ஈவன் when we think we can explain it, அது வந்து எம்பெருமானுடைய சங்கல்பம் பகவத் கட்டாட்சம் தான். பட் ஆனால் அந்த சமயத்துல we think we have some other reason, பட் இந்த கேஸ்ல வந்து அவருக்கு ரீசன் ஒன்றும் இல்லை. எம்பெருமானுடைய பகவத் கட்டாட்சத்தினால, எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால அயத்ன லப்தமான, அயத்னனாக்க முயற்சி இல்லாமல் கிடைச்ச அப்படிங்கிற மாதிரி. நீங்க வந்து அயத்னங்கிற வார்த்தை வந்து நீங்க வந்து நம்ம இதுல பார்த்திருக்கோம், நம்ம வைராகிய பஞ்சகத்திலையும் வந்திருக்கோம். அயத்ன மலமல்லகம் எஃபர்ட்லெஸ்லி அப்டெயின்ட் லா இன் கிளாத் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து அதாவது எஃபர்ட்லெஸ்லி அப்டெயின், நம்ம போற வழியில ஒரு கஷ்டமே இல்லாம கிடைச்ச ஒரு கந்தல் துணி வந்து அதை நம்ம இதை கோமணமா யூஸ் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, அந்த சமயத்துல அயத்னம் அலமல்லகம்னு சொல்றார். ஸோ அயத்னாக்கா முயற்சி இல்லாம, வித்வுட் எனி எஃபர்ட், அயத்ன லப்தனா கிடைச்சது. அயத்ன லப்தமான ஸோ இவருக்கு வந்து திருப்பாணாழ்வாருக்கு முயற்சி இல்லாமலே அவருக்கு என்ன கிடைச்சிருக்கான், என்ன கிடைச்சிருக்கான், ஞானம் கிடைச்சிருக்கு, விவேகம் கிடைச்சிருக்கு. என்ன விவேகம் கிடைச்சிருக்கு? பரதத்துவ பரமஹித பரம புருஷார்த்த விவேகம். பர தத்துவம்னாக்க உயர்ந்த தத்துவம். அதாவது தத்துவம்ங்கிற வார்த்தை வந்து வைஷ்ணவத்துல, ஸ்ரீ வைஷ்ணவத்துல வந்து ரியாலிட்டி அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க. தத்துவம்னாக்க ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி. இப்போ தத்துவ திரயம்னு சொல்றாளோ இல்லையோ, தத்துவ திரயம்னா 3 ரியாலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி. என்னது அந்த 3 ரியாலிட்டிஸ்? சித், அச்சித் அண்ட் ஈஸ்வரன் அப்படிங்கிற மாதிரி. சித்துங்கிறது ஜீவாத்மா, இந்த சென்ஷியன்ட் பீயிங்ஸ், நம்மளாம் அந்த சித்தோட சேர்த்துது. அச்சித்துங்கிறது வந்து இன்சென்ஷியன்ட் ஒன்ஸ், அந்த கல் மண் அதெல்லாம் அச்சித்துகள். அது மாதிரி. அது தவிர 3வது வந்து பரமாத்மா, ஈஸ்வரன் அப்படிங்கிறது. ஸோ இந்த 3 தத்துவங்கள்ல பர தத்துவம், உயர்ந்த தத்துவம் எதுங்கிறதுனாக்கா எம்பெருமான்.
ஸோ அந்த எம்பெருமானை பத்தி அவருக்கு அந்த விவேகம் உடையவர் அவருக்கு ஞானம் இருந்ததா அது. அதே மாதிரி பரமஹிதம்னாக்க சிறந்த வழி. வாட் இஸ் த பெஸ்ட் வே டு ரீச் எம்பெருமான் அப்படின்னு பார்த்தேன்னாக்கா பிரபத்தி இந்த மாதிரியானதெல்லாம் இல்லையா, எம்பெருமானுடைய திருவடியை உபாயமாக பற்றி சரணம் அடையணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த அந்த இது தெரியும் அவருக்கு தெரியுமா அது. அதே மாதிரி பரம புருஷார்த்தம்னாக்க பலன். வாட் இஸ் த பலன் தட் வி சீக், அது அதுவும் எம்பெருமான் தான் இல்லையா. ஸோ அது மூணுமே அவருக்கு தெரியுமா. பரதத்துவம் எது, எம்பெருமான். பரமஹிதம் எது எது, அதுவும் எம்பெருமானுடைய திருவடியை உபாயமாக பெற்றுண்டு அவனை அடையணுங்கிறது. பரம புருஷார்த்தம், வாட் இஸ் இட் தட் வி சீக், அதுவும் எம்பெருமான். அந்த மூணு விவேகம் இருக்கு. அந்த ஞானம் நமக்கெல்லாம் பிறக்கிறச்சே இருந்தது கிடையாது. பட் அவருக்கு அது எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினால என்ன ரீசன், காரணம்னு தெரியாமலேயே அவருக்கு அந்த ஞானம் முன்னாடியே உண்டாயிருக்கு அப்படிங்கிறார். விவேகத்தை உடையவராய் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அனாதிகால பிரவருத்தங்களான அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அனாதி காலமாக நடக்கின்ற அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அனாதி காலமாக நடக்கின்ற க்ஷுத்ர புருஷார்த்த ராகாதிகள். அதாவது என்ன சொல்றாருனாக்கா, சில விஷயங்கள்லாம் அவருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி. நமக்கெல்லாம் அல்ப விஷயங்கள்ல நமக்கு ஆசை உண்டு. ஸோ இந்த க்ஷுத்ரங்கிற வார்த்தைக்கு மீனிங் அல்பம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதுவும் பார்த்தீங்கன்னா குவைட் கோஇன்சிடென்டலி இந்த க்ஷுத்ரங்கிற வார்த்தையும் நம்ம வைராகிய பஞ்சகத்துல பார்த்துருக்கோம். க்ஷுப்ய க்ஷுத்ர நரேந்திர சாட்டு ரச்சனா தன்யான்ன மன்யாமஹே. க்ஷுத்ர நரேந்திர, அல்பமான அரசர்கள், லோலி கிங்ஸ் அப்படின்னு வந்ததோ இல்லையோ. அந்த லோலி கிங்ஸ் எல்லாம் போய் பாடுறாளே அப்படின்னு சொல்லி தேசிகன் கஷ்டப்பட்டுட்டாரோ இல்லையோ. அதான் க்ஷுத்ரன்னா அல்பமானது. ஸோ அல்பமான புருஷார்த்தம், அல்பமான பலன்கள், அதாவது இந்த விஷயாந்தரம்னு சொல்றாளோ இல்லை, இந்த உலகத்துல உள்ள நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு ப்ளஷர் கொடுக்குற விஷயங்கள் இருக்கு பாருங்க, அதுக்கு தான் க்ஷுத்ர புருஷார்த்த அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அந்த அல்ப விஷயங்கள், அந்த மாதிரி இதுகளுக்கு ராகனாக்க ஆசைகள். அதாவது நமக்கு சாதாரண மனுஷாளுக்கு அல்ப விஷயங்கள்ல ஆசைகள் இருக்கும். அதுதான் க்ஷுத்ர புருஷார்த்த ராகாதிகள் அப்படிங்கிறார். அது இவருக்கு இல்லைன்னு சொல்ல போறாரு. திருப்பாணாழ்வாருக்கு அது இல்லை அப்படின்னு சொல்ல போறார். ஸோ அவருக்கு அந்த அல்ப விஷயங்கள்ல ஆசை கிடையாது. அது மாத்திரம் அல்ல, க்ஷுத்ர புருஷார்த்த ஸ்தோத்திர அதுவும் கிடையாது. அதாவது அல்ப விஷயங்களுக்காக வேண்டி ஸ்தோத்திரம் பண்றது, மற்றவாளை பிரைஸ் பண்றது இருக்கோ இல்லையோ, அதுவும் கிடையாது அவருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். க்ஷுத்ர புருஷார்த்த ஸ்தோத்ராதி அதுவும் கிடையாது, ஸ்தோத்திரம் பண்றதும் கிடையாது. அது தவிர க்ஷுத்ர புருஷார்த்த பிரவருத்தி, அல்ப விஷயங்களை அடையறதுக்காக வேண்டி ஆக்ஷன்ஸ், அந்த செயல்கள் இருக்கு பாருங்க, முயற்சிக்கிறது, அதுவும் அவருக்கு கிடையாது. எல்லாமே தப்பின அப்படின்னு போட்டிருக்காரு. அதெல்லாம் அவருக்கு எஸ்கேப்ட் ஹிம். அதாவது எஸ்கேப்னாக்க ஹி வென்ட் பாஸ்ட் தம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஹி வாஸ் நாட் சப்ஜெக்ட் டு எனி ஆஃப் தீஸ். அதாவது அல்ப விஷயங்களுக்கு மனசால ஆசைப்படுறது, அல்ப விஷயங்களுக்காக வேண்டி வாயால ஸ்தோத்திரம் பண்றது, அல்ப விஷயங்களை அடையணுங்கிறதுக்காக வேண்டி சரீரத்தால முயற்சி பண்றது. நம்ம இந்த கரணத்ரயம்னு சொல்றோமோ இல்லையா, மனம் வாக்கு காயம் அப்படிங்கிற மாதிரி. மனசு காயேன வாச்சா மனசு அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த அந்த மூணுத்தும் அவர் பண்ணது கிடையாதான். இது முதல்ல சொன்னது ஆசைங்கிறது மனசுல உள்ளது. ரெண்டாவது ஸ்தோத்ராதிகள்ங்கிறது வாக்கால சொல்றது. இந்த பிரவருத்திங்கிறது முயற்சிகள் எடுத்துக்கிறது, சரீரத்தால் எடுத்துக்கிறது. அதனால அந்த விதத்துல மனசு வாக்கு காயம் இந்த மூணுத்தாலையும் அவர் அல்ப விஷயங்களால் அது சீக் பண்ணது கிடையாது. தப்பின தம்முடைய கரணத்ரயமும், கரணத்ரயம்ங்கிறது அப்படிதான். அந்த மனம் வாக்கு காயம்னு சொல்றோமே, அந்த மனம் வாக்கு காயம் மூணும் அல்ப விஷயங்களை சீக் பண்ணவே இல்லையா. அது எம்பெருமானுடைய கட்டாட்சம் தான். அதான் சுவாமி எனக்கு அது ரீசனே புரியல. ஸோ த ஒன்லி வே ஐ கேன் எக்ஸ்பிளைன் இட் இஸ் தட் இது எம்பெருமானுடைய இது கட்டாட்சம், எம்பெருமானுடைய சங்கல்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். நமக்கெல்லாம் அது கஷ்டப்பட்டு வருது, அவருக்கு அது ரொம்ப ஈஸியா வந்துருது சுவாமி, அண்ட் ஐ டோன்ட் ஹேவ் அ குட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அவரோட கரணத்திரயம் மூணும் அதை தப்பிடுத்தான். அது இப்போது பிராப்தமானாக்க நம்ம அடைய வேண்டிய ஏக விஷயம்னா ஒரே விஷயம், நம்ம அடைய வேண்டிய ஒரே விஷயம் எம்பெருமான். ஏன்னா நம்மளுடைய சொரூப ஞானம் அந்த சொரூபத்துக்கு தகுந்தது தானே. நம்ம எம்பெருமானுக்கு அடிமை. நம்ம அவனை அடைஞ்சு அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய்மன்னு வழிவில் அடிமை செய்ய வேண்டும் நாம்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ. அந்த மாதிரி நம்முடைய ஜீவாத்ம சுரூபத்துக்கு ஏத்ததான எம்பெருமானையே அடைஞ்சு அவனுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறது பாருங்க. அதுதான் அதை அதான் இது பண்ணணும்னு சொல்றார் அவர்.
அந்த மாதிரியான அப்படிங்கிற ஒரு ஏக விஷயத்திலேயே, அந்த ஒரே விஷயத்திலேயே அனன்ய பிரயோஜன வேற ஒரு பலனும் வேண்டான்னு அர்த்தம். அனன்ய பிரயோஜன வேற ஒரு பலனும் வேண்டாமல் அனுகூல விருத்தியை வேண்டா அனுகூல விருத்தி வேற ஒண்ணு பலனையும் வேண்டாத அந்த மாதிரியான உடைத்தான படியை கண்டு ஏன்னா சந்தோஷ யுக்தரான சந்தோஷ யுக்தரான ரொம்ப சந்தோஷமா இருந்தார். இவருக்கு வந்து எம்பெருமான் தான் எனக்கு வேணும், எனக்கு அது அவனை அடைஞ்சு அவனை அனுபவிக்கணும், அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதே நினைச்சுட்டு சந்தோஷ யுக்தரான ரொம்ப மனசுல ரொம்ப சந்தோஷமா இருந்த திருப்பாண ஆழ்வார் பின்பு பரமபதத்திலே பெரும் பேற்றை நம்ம பரமபதத்துக்கு போன அப்புறம் நம்ம எம்பெருமான அனுபவிக்கிற சான்ஸ் கிடைக்கும், நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆனா இவருக்கு வந்து அந்த பின்னாடி பரமபதத்துக்கு போனதுக்கு அப்புறம் பெரும் பேருனாக்க பெரும் பேரும்னாக்க அந்த பாக்கியம், அந்த அந்த பிளெஸ்ஸிங்க வந்து இங்கே பெரிய பெருமாள் திருவடிகளிலேயே பெற்று அதை வந்து இவர் பரமபதம் போற வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேண்டி இருக்குது இல்ல. எம்பெருமான் வந்து இவருக்கு இங்கேயே தரிசனம் கொடுத்துட்டான் அவருக்கு. அதனால அவர் வந்து ஒவ்வொரு அங்கமா அவர் டிஸ்கிரைப் பண்றார். அவர் அந்த பரமபதத்துல மற்றவாளுக்கு கிடைக்கிற அந்த பெரிய பிளஸ்ஸிங் வந்து அவருக்கு வந்து இங்கேயே இங்க பெரிய பெருமாளோட இதிலே கிடைச்சிடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பெரிய பெருமாள் திருவடிகளிலே பெற்று இப்பேற்றை இந்த பிளஸ்ஸிங்கை இந்த பாக்கியத்தை அடி தொடங்கி அமலன் ஆதிபிரான் முதலிய 10 பாட்டால் அமலன் ஆதிபிரான் அப்படிங்கிறதுல இருந்து அடி தொடங்கி திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு இந்த அமலநாதிபிரான்கிற முதல் பாசுரத்துல இருந்து 10 பாட்டால 10 பாசுரங்கள்னால அனுபவ பரிவாகமாக அருளி செய்கின்றார். அனுபவம்னாக்க உணர்ச்சி, எமோஷன்ஸ்னு வச்சுக்கோங்க. மனசு தன்னுடைய எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பரிவாகம்னாக்க டாரண்ட், ஒரு ஃப்ளட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ளட் ஆஃப் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அதை அருளி செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தட்ஸ் ஹவ் இன்ட்ரடியூசஸ் அமலநாதி பிரான் அஸ் அ பிரபந்தம் டு அஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதாவது அடுத்து ஸோ இது வந்து அந்த நெக்ஸ்ட் பேஜ் அது. ஸோ இதுல வந்து என்ன சொல்றாருனாக்கா இதுலயும் அது இந்த இட்ஸ் அன் இன்ட்ரடக்ஷன் அவதாரிக்கை டு அமலநாதி பிரான். ஸோ நம்மளோட ஆச்சாரிகள் வந்து நம்மளோட சம்பிரதாயத்துல எப்படின்னாக்க சில விஷயங்களை ஒசத்தி சொல்றச்சே மற்ற விஷயங்களை கொஞ்சம் ஒரு வேணுங்கிட்டே கொஞ்சம் தாழ்த்தி சொல்லுவா. அதாவது அதை மற்ற விஷயங்களை மட்டம் தொட்டணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இது வந்து எவ்வளவு வசத்தின்னு காமிக்கிறதுக்காக வேண்டி நம்ம மற்ற விஷயங்கள் அதை மாதிரி நம்ம இது எக்ஸால்டட் விஷயங்களே அவர் கொஞ்சம் அது வந்து அவ்வளவு வசதி கிடையாது, இதுதான் வசதி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து சுவாமி தேசிகன் வந்து இப்போ இதை வசதி சொல்ல போறாரு, இப்போ இந்த பிரபந்தத்தை வசதி சொல்ல போறார். அப்படி சொல்றச்சே மற்ற விஷயங்களை வந்து கொஞ்சம் குறைச்சி சொல்ல போறார். ஸோ யூ ஹேவ் டு டேக் இட் வித் கிரெயின் ஆஃப் சால்ட். இது எல்லா ஆச்சாரியர்களும் பண்றது தான் அது. ஸோ அவர் என்ன சொல்ல போறாருனாக்க அவர் சொல்றாரு வந்து மற்ற பிரபந்தங்கள் இருக்கு பாருங்க சுவாமி, அந்த மற்ற பிரபந்தங்களுக்கு சில டெஃபிஷியன்சிஸ் இருக்கு, சில டிராபேக்ஸ் இருக்கு. அந்த டெஃபிஷியன்சிஸ்லாம் இந்த அமலநாதி பிரானுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு பட்டியல் போட போறார், அதாவது ஒரு லிஸ்ட் போட போறார். என்னென்ன டெஃபிஷியன்சிஸ்லாம் மற்ற பிரபந்தங்களுக்கெல்லாம் இருக்கு, மற்ற ஸ்தோத்திரங்கள் பிரபந்தங்களுக்கெல்லாம் இருக்கு, சாஸ்திரங்களுக்கெல்லாம் இருக்குங்கிறது நான் பட்டியல் போட போறேன். ஆனா இந்த டெஃபிஷியன்சிஸ் ஒண்ணுமே, இந்த தோஷங்கள் ஒண்ணுமே இந்த அமலநாதி பிரான் அப்படிங்கிற பிரபந்தத்துக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அந்த லிஸ்ட் பார்க்கலாம், என்னென்ன டெஃபிஷியன்சிஸ்லாம் அவர் வந்து இதுல இல்லைன்னு சொல்றாருங்கிறத பார்க்கலாம். இப்பிரபந்தம் அதி விஸ்தரம், ஸோ விஸ்தாரமா இருக்குன்னு அர்த்தம், பெருசா இருக்குன்னு அர்த்தம், ரொம்ப லாங்கா இருக்கிறது. ஸோ அதி விஸ்தரம் அப்படிங்கிற டெஃபிஷியன்சி இதுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல போறார். அதிவிஸ்தரம்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தேன்னாக்க வேதம் இருக்கு, வேதத்துல உபனிஷத்துகள்லாம் இருக்கு, வேதாந்தம்னு சொல்றோமோ இல்லையோ அதுக்கெல்லாம். ஸோ சுவாமி எதுக்கு அமலநாதி பிரான் அதை வச்சுருந்தா எம்பெருமான்லாம் பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா, திருமந்திரத்தை பத்தியோ துவயமந்திரத்தை பத்தியோ அல்லது எம்பெருமானுடைய அழகை பத்தியோ அதை பத்தி படிச்சுதான் தெரிய முடியுமா, மற்ற விஷயங்கள் இல்லையான்னு கேட்டா இருக்கு. வேதங்கள் இருக்கு, உபனிஷத்துகள் இருக்கு. ஆனா உபனிஷத்துகள்ல படிக்கணும்னாக்க எவ்வளவு பெருசு பாருங்க, அது எத்தனை உபனிஷத்துகள் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் படிச்சு அதுல இருந்து அர்த்தங்கள் தெரிஞ்சுட்டு பண்றது ஈஸியரா, அல்லது இந்த மாதிரி குட்டியா ஒரு 10 பாசுரங்கள்ல இவர் சாதிச்சிருக்காரா அதை படிக்கிறது ஈஸியா? அதனால வந்து திஸ் டஸ் நாட் சஃபர் ஃப்ரம் தி டெஃபிஷியன்சி ஆஃப் பீயிங் டூ லாங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி வேதத்தை விட்டுரும் சுவாமி, ஹவ் அபௌட் ராமாயணம், இதிகாசத்தை படிக்கலாமா, ராமாயணத்தை படிக்கலாமா, அதை படிச்சாக்க எனக்கு இந்த ஞானம் வந்துடாதா அப்படின்னு கேட்டா, ராமாயணத்துல வந்து வால்மீகி ராமாயணத்துல எவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்குன்னு கேட்டேன்னாக்க 24,000 24,000 ஸ்லோகங்கள் இருக்கு அப்படின்னா.
24,000 ஸ்லோகங்கள கத்துண்டு ஞானம் வரணும்னாக்கா எவ்வளவு ஈஸி, அவ்வளவு ஈஸியா அது இல்ல இல்லையா? அதே மாதிரி சரி சுவாமி நான் மகாபாரதம் கத்துக்கலாமா அப்படின்னா, மகாபாரதத்துல வந்து எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு அப்படின்னாக்க, ராமாயணத்தை விட 1 ஜாஸ்தியா இருக்கு. 1 தான் ஜாஸ்தியா இருக்கா? ஆமா, அந்த 24,000க்கு முன்னாடி 1ன்னு போட்டுக்கோங்க. ஸோ 120,000 அந்த அந்த ரீஜியன்ல இருக்கு மகாபாரதத்துல உள்ள ஸ்லோகங்கள். அது மாதிரி. ஸோ மகாபாரதத்தை கத்துண்டா நமக்கு ஞானம் வருதுன்னாக்கா அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. ஹவ் அபௌட் திருவாய்மொழி சுவாமின்னு கேட்டா, திருவாய்மொழியில 1100 பாசுரங்களுக்கு மேல இருக்கு சுவாமின். அதுக்கு பதிலா அந்த அமலநாதி பிரான்ல 10 பாசுரங்கள் தான் இருக்கு அப்படின்னு. ஸோ ஹவ் அபௌட் பகவத்கீதை சுவாமின்? பகவத்கீதையில 700க்கு மேல ஸ்லோகங்கள் இருக்கு சுவாமின். அது மொத்தம் இந்த இதுல 10 பாசுரங்கள் தான் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, இந்த பகவத்கீதையில வந்து அவர் வளவளன்னு என்னத்தெல்லாம் சொல்ல, திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகா சாதிக்கிறார் பெரிய திருமொழியில. அவர் சொல்றார், சுவாமியே நீர் வந்து பகவத்கீதை அர்ஜுனனுக்கு சொல்றேன்னு ஆரம்பிச்சேர், என்னத்தெல்லாமோ பத்தி பேசிட்டு இருந்தேன். சில உபன்யாசகாரர்கள் வந்து அவள இந்த சைட் ஸ்டோரிஸ், இந்த உபகதைகள்லாம் எக்கச்சக்கமா சொல்லிட்டு கடைசியில டைம் இல்லாதனால ஒரே ஒரு சென்டென்ஸ்ல அந்த மெயின் கதையை சொல்லி முடிச்சுடுறாள். அது மாதிரி நீர் வந்து பகவத்கீதையில வந்து என்னத்தையோ கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு அதுலயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேர். 18வது அத்தியாயத்துல 66வது ஸ்லோகம் வர்றச்சே தான் உனக்கு வந்து ஓ பிரபத்தின்னு ஒண்ணு இருக்கேங்கிறது ஞாபகம் வந்தது. சர்வ தர்மான் பரித்யஜ்ய அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படிங்கறத வந்து அவர் ஒரு பெரிய திருமொழியில ஒரு பாசுரத்துல சொல்றார். அவர் வேறே கூறுவதுண்டு அடியேன். இது வந்து பெரிய திருமொழி 637. இங்க இடம் இல்லாதனால அங்க கொடுக்கல. 637 6வது 10 3வது திருமொழி 7வது பாசுரம்ங்கிறது. வேறே கூறுவதுண்டு அடியேன். சுவாமி எனக்கு இன்னொன்னு ஒண்ணு சொல்றதுக்கு இருக்கு உங்ககிட்ட. விரித்துரைக்கும் ஆரே நீ பணியாது. நீர் வந்து விரித்துரைக்கு ரொம்ப எலாபரேட்டே சொல்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சிடாதீங்க. அதான் பேசிக்கலி என்ன சொல்றாருனாக்க, சுவாமி என்ன நீர் வந்து நான் ரட்சிப்பேர் அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில சொல்லிவிடும். வளவளன்னு சொல்லி இது மாதிரி இந்த பகவத்கீதை மாதிரி இழுத்தடிச்சு கடைசியில உன்னை என்ன சொன்னாங்கிறது நமக்கு டவுட் அந்த மாதிரி கூட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றார். வேறே கூறுவதுண்டு அடியேன் விருத்துரைக்கும் ஆரே நீ பணியாது. நீர் பாட்டு வளவளன்னு சொல்லிடாதீங்க சுவாமின். சுருக்கமா வந்து ஆமாம் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. படியாது அடையனின் திருமணத்து அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகான பாசுரம். அது எதுக்கு சொல்றேன்னாக்கா, பகவத்கீதையும் கூட இந்த அதிவிஸ்தரம் அப்படிங்கிற டெஃபிஷியன்சி இருக்கு. நான் சொல்லிட்டேன் இல்லையா, அவர் வந்து மற்றதுகளுக்கெல்லாம் இந்த சில சர்டன் டெஃபிஷியன்சி இருக்குங்கிறாலே இருக்கா அப்படின்னு சொல்றாரு. அது பகவத்கீதைக்கும் அந்த அதிவிஸ்தரம் அப்படிங்கிற டெஃபிஷியன்சி இருக்கு. ஆனா அந்த அமலநாதி பிரானுக்கு அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி, அது ஒண்ணுதானா சுவாமி? இஸ் தட் ஒன்லி டெஃபிஷியன்சி? அப்படி இல்ல பெரிய லிஸ்ட் வச்சுட்டு இருக்கேன் கேளுங்கோ அப்படிங்கிறார். அதி சங்கோச்சம் அது வந்து நேர் ஆப்போசிட். சங்கோச்சம்ங்கிறது வந்து ரொம்ப குட்டியா இருக்கிறது, வந்து ரொம்ப கிரிப்டிக்கா இருக்கிறது. வந்து அதி சங்கோச்சம் ரொம்ப கிரிப்டிக்கா இருக்கு. எது ரொம்ப கிரிப்டிக்கா இருக்கு? பிரணவத்தை எடுத்துக்கோங்க. பிரணவம்ங்கிறது வார்த்தை அது வந்து எவ்வளவு அர்த்தம் இருக்கு அந்த பிரணவத்துக்கு. ஆனா எவ்வளவு, அது ஒரே ஒரு அக்ஷரம் தான் அது. இந்த அக்ஷரத்துல வந்து எவ்வளவு இன்ஃபர்மேஷன் அதுல பேக்டா இருக்கு. அதனால பட் தட் இஸ் அ டெஃபிஷியன்சி. என்ன சுவாமி ஒரே ஒரு லெட்டர் சைனீஸ் கேரக்டர்ல எக்கச்சக்கமா விஷயங்கள் வச்சிடலாம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி, இதுல வந்து இது ஓம்ங்கிற ஒரே அக்ஷரத்துல வந்து இவ்வளவு அர்த்தங்கள் பொதிஞ்சிருக்கே. அதனால புரிஞ்சுக்கிறது ரொம்ப இட்ஸ் சோ டென்ஸ்லி பேக்ட், இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நம்ம சில சமயங்களை சொல்லுவோமோ இல்லையோ. அது மாதிரி அந்த டெஃபிஷியன்சியும் இதுவும் கிடையாது, அதி சங்கோச்சமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த விதத்துல வந்து அதி விஸ்தரமும் கிடையாது, பிரணவம் மாதிரி அதி சங்கோச்சமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? அதுக்கப்புறம் வந்து அதிகிருத அதிகாரத்துவம், அதுவும் அந்த அந்த டெஃபிஷியன்சியும் கிடையாது. அதிகிருத அதிகாரத்துவம்னா என்ன அர்த்தம்? அதிகிருதனாக்கா கத்துக்கிறதுக்கு, பயில்றதுக்கு, கத்துக்கிறதுக்கு வரையறை, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லிமிடேஷன்ஸ். அதாவது சில சொல்லுவா, இதுக்கு யாரு அதிகாரி அப்படின்னாக்கா, இதை யார் இதை வந்து கத்துக்கலாம், யாரு இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதான் அந்த அதிகாரத்துவம் அப்படிங்கிற மாதிரி. இதை யாரு கத்துக்கலாம்? அமலநாதி பிரானை யாரு கத்துக்கலாம்னாக்க, தி ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். எல்லாரும் கத்துக்கலாம், அது யார் வேணாலும் கத்துக்கலாம். அது ஏன்னா சில விஷயங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது இல்லையா? இப்ப வேதங்கள் வந்து சில பேர் சொல்வா பெண்கள் கத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்வா. அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து சில குலத்துல பிறந்திருந்தா தான் கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. ஸோ அந்த மாதிரி டெஃபிஷியன்சியும் இல்லை கிடையாது. ஸோ அதிகிருத அதிகாரத்துவம் அதுவும் இதுல கிடையாது. யாரு வேணாலும் கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி துர்கிரகத்துவம்ங்கிறது கிரகிச்சுக்கிறது கஷ்டமா இருக்கு பாருங்க. அந்த கிரகிச்சுக்கிறது கஷ்டமா இருக்குங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அது இதுல கிடையாது. இது கிரகிச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியானது அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அதே மாதிரி அவபோதத்துவம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது சில சில விஷயங்கள்லாம் வந்து
பொருள் புரியாம இருக்கும். அதனோட அர்த்தம் என்ன என்ன அர்த்தம் இது சுவாமி அப்படின்னு நமக்கு புரியாம இருக்குமோ இல்லையோ, அந்த மாரி எல்லாம் கூட இதுல கிடையாது. ரொம்ப ஈஸியா புரியும் அப்படிங்கிற மாரி சொல்றார். துர்ரவ போதத்துவம்னாக்க பொருள் விளங்காம இருக்கிறது. பொருள் புரியாம இருக்கிறது. அர்த்தம் புரியாம இருக்கிறது. அப்புறம் இன்னொன்னு வந்து என்ன சொல்றார்? சோ அந்த டெஃபிஷியன்சியும் இதுல கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றார். அதுக்கப்புறம் சம்சயாதி ஜனகத்துவம் அப்படிங்கிற மாரி சொல்றார். சம்சயாதி சம்சயான்னா என்ன அர்த்தம்? சம்சயம்னாக்க சந்தேகம்னு அர்த்தம். ஸோ இப்ப கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்றாரோ இல்லையோ, சோகமேகேன ஸ்லோகேன ஸ்துதயேவன சம்சயக ந சம்சயக, இதை பத்தி டவுட்டே வேண்டாம். என்னன்னாக்க எனக்கு இது சகசிரநாமம் இருக்கு, அல்லது யாரையும் ஒரு ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சாலும் போறோம், எனக்கு போறோம் அது. அது என்ன நான் ரொம்ப ப்ளீஸ்ட் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது இதை பத்தி டவுட்டே வேண்டாம். சுத்தையேவ ந சம்சயகன்னு சொல்றாரு இல்லையோ. ஸோ அந்த சம்சயன்னாக்கா சந்தேகம்னு அர்த்தம். சம்சயாதி ஜனகத்துவம், சந்தேகங்களை உண்டாக்குறது அப்படிங்கிறது அந்த டெஃபிஷியன்சியும் அதுக்கு கிடையாதான். சுவாமி வேற எதுக்கு சுவாமி இந்த மாதிரி சந்தேகம் உண்டாக்குற டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். திருவாய்மொழியில வந்து 10வது 10ஆம் திருமொழி 1வது முதல் பாசுரத்துல சொல்றார் அவர். யார் சொல்றார்? ஸ்ரீ நம்மாழ்வார் சாதிக்கிறார். முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் தாமரைக்கண் கருமாணிக்கமே என் கல்வா அப்படிங்கிறார். முனியே நான்முகனேன்னு பிரம்மனை கூப்பிட ஆரம்பிச்சிட்டார். மூக்கண்ணப்பான்னு சிவபெருமான கூப்பிட ஆரம்பிச்சிட்டார். சுவாமி இந்த மனுஷன் என்னது இவர் சேம் சைட் கோல் போடுறார். இவர் என்னது இது? பொன்னியின் செல்வன்ல ஆழ்வார்க்கடியான் திடீர்னு வீர சைவர் ஆயிட்ட மாதிரி இவர் வந்து இவ்வளவு நாள் வந்து எம்பெருமானை பத்தி பாடின்னு இருந்தார். திடீர்னு வந்து பிரம்மனை பத்தியும் சிவபெருமானையும் பத்தி பாடுறாரு அப்படின்னு. ஸோ நமக்கு அந்த சந்தேகத்தை கிளப்புறதோ இல்லையோ, இவர் ஒருவேளை மனுஷன் சேஞ்ச் பண்ணிட்டாரோ, சைட் மாறிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி, தன்னுடைய லாயல்ட்டியை சேஞ்ச் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் கான்டெக்ட்டை வச்சுட்டு புரிஞ்சுக்கிறோம். இவர் வந்து பிரம்மன் சொல்றதெல்லாம் வந்து என்ன அர்த்தம்னாக்க, பிரம்மா சிவன் இவாளுக்கெல்லாம் அந்தர்யாமையாக இருந்துட்டு அவளெல்லாம் நிர்வாகிக்கிறவர் இவர் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். அப்படிங்கிறது நம்ம கான்டெக்ட்டை வச்சுன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையோ. இல்லைன்னாக்கா சந்தேகம் வருதோ இல்லையோ, இந்த மனுஷன் எதை பத்தி சொல்றார்? அவாதான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாளா என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு சந்தேகம் வருதோ இல்லையோ. அந்த மாதிரிலாம் இவருக்கு சந்தேகம், அந்த டெஃபிஷியன்சி கூட வராது. சம்சயாதி ஜனகத்துவம் வராது. அதே மாதிரி விரக கிளேசம்லாம் வராது. நான் சொன்னேன் இல்லையா, விரக கிளேசம்னாக்க ஜீவாத்மா எம்பெருமானை விட்டு பிரிஞ்சிருக்குது. நாயிகா பாவத்துல வந்து விரக தாபத்துல வந்து ஆழ்வார்கள் சில பேர் வந்து இதுகள்லாம் பாசுரங்கள்லாம் சாதிச்சிருக்காளோ இல்லையோ. அந்த அந்த மாதிரி இதெல்லாம் கூட இவரு கிடையாது. பாருங்க, திஸ் இஸ் ஒன் பியூட்டிஃபுல் திங் அபவுட் அமலநாதி பிரான். மற்ற இதுல பார்த்தேன்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த நாயிகா பாவத்தெல்லாம் பார்க்கறச்சே வந்து நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், இந்த இந்த ஜீவாத்மா வந்து எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்படுறதுங்கிறது தான் நாயிகா பாவத்துல காமிக்கிறா. ஒரு நாயகி நாயக்கனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறச்சே எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதான் வைகுந்தன் என்பதோர் தோணி வராது உழல்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாளோ இல்லையோ ஸ்ரீ ஆண்டாள். எப்படி உழல்கின்றேன் சுவாமி, நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் சுவாமின்னு சொல்றாளோ இல்லையோ. அது பார்க்கச்சே நமக்கு வந்து எப்படி மனசை உருக்குறது. தன்னுடைய கஷ்டங்களை சொல்றாளோ இல்லையோ. என்ன சுவாமி சம்சாரங்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு சுவாமி, என்னால மேனேஜ் பண்ணவே முடியலையே சுவாமி அப்படின்னு நம்மள அழ வைக்கிறதோ இல்லையோ. இது இந்த மாதிரிலாம் அழ வைக்காதான். இது வந்து பியூர். திஸ் இஸ் ஒன் பியூட்டிஃபுல் திங் அபவுட் அமல்நாதி பிரான். இட்ஸ் அன் அன்அடல்டரேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எம்பெருமான். எம்பெருமானுடைய திருமேனி அழகு, எம்பெருமானுடைய திருக்குணங்கள், எம்பெருமானுடைய சேஷ்டிதங்கள், அதை அனுபவிக்கிறதுங்கிறத ஒரே இதுதான் இதனுடைய இது வந்து. The closest that he comes to expressing இந்த உலகத்துல இவ்வளவு சஃபரிங் இருக்கே அப்படிங்கிறது வந்து பாரமாய பழவினை பற்றறுத்து அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். என்னுடைய கர்மாக்கள் எல்லாம் அவன் போக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அந்த இடத்துல கூட ஓகே, ஸோ மேபி இவருடைய கர்மா கொஞ்சம் கஷ்டப்படுத்திருக்குமோ அப்படிங்கிற நம்ம மேபி we can try to infer, பட் அது வந்து இட்ஸ் வெரி டேஞ்சென்ஷியல் ரெஃபரன்ஸ் டு எனி சஃபரிங் தட் ஹி மே ஹவ் ஹேட். ஸோ மற்றபடி இது வந்து அந்த விஷயங்களுக்கெல்லாம் போறதே இல்லை. அவர் வந்து சுவாமி சம்சாரங்கிறது எவ்வளவு கஷ்டம் சுவாமி, நான் எப்படி உழல்னு இருக்கேன் பாருங்க, சீக்கிரம் அழைச்சிக்கோங்க, அந்த அந்த மாதிரிலாம் அவர் சொல்றதே இல்லை அவர் வந்து. ஸோ அதனால வந்து உனக்கு வந்து இந்த இட்ஸ் நாட் அ டியர் ஜெர்க், உங்களுக்கு கண்ணுல இருந்து ஜலம் வராது, ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனா வேற விதத்துல கண்ணில் ஜலம் வரும். ஆஹா எவ்வளவு தூரம் இவர் அனுபவிச்சு பாடுறார், ஒரு சந்தோஷத்துல ஆனந்தத்துல பாடுறாரு, இந்த மாதிரி நமக்கு பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி நமக்கு கண்ணில் ஜலம் வரலாம். பட் ஆனாக்கா மற்றபடி இந்த விரக கிளேசம் அப்படிங்கிறலாம் வராது. அதே மாதிரி தூத பிரேஷனம், இந்த தூத பிரேஷனம் அதெல்லாம் கூட கிடையாது. அதாவது அதேதான் நாயிகா பாவத்துல வந்து தூதெல்லாம் விடுறாளோ இல்லையோ. என் தூது விடுறதுனாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இவர் நம்ம
பராங்குஷ நாயகி சொல்றாள், அருளாத நீரருளி அவராவி தூராமுன் அருளாழி புட்கட வீர் அவர் வீதி ஒரு நாள் என்று. அட்லீஸ்ட் இவள் இருக்கிற நாயகி இருக்கிற ஒரு தெரு வழியாவது போகக்கூடாதா சுவாமி, அவள் கூட சேராட்டாலும் அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி வண்டேன்னு அந்த அந்த அருள் ஆழி அம்மானை பார்க்கறச்சே இதை சொல்லு, அருள் ஆழி வரிவண்டே யாமும் என் பிழைத்தோமே, நான் அவனுடைய திருவடிக்கு என்ன நான் பிழை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி தூது விடுறதெல்லாம் கூட பண்றது கிடையாது. எனக்கு தூது விடுறச்சே நமக்கு வந்து சந்தேகம் வரும், என்னது எதை பத்தி தூது விடுறா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து we have to figure out that நாயிகா பாவம் really represents the pain of the ஜீவாத்மா being separated from the பரமாத்மா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையோ. ஸோ அதனால ஒரு இதெல்லாம் இருக்கு, ஒரு மெட்டஃபோர்ஸ்லாம் நிறைய இருக்குது. இது இட்ஸ் நாட் அ டைரக்ட் மீனிங், அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி கஷ்டம்லாம் அதில் கிடையாது. பரோபதேசம், அதாவது பரோபதேசம்னா மற்றவாளுக்கு உலகத்தாளுக்கு புத்திமதி சொல்றது. இப்ப வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா திருமாலைங்கிறதுல வந்து தொண்டரடிப்படி ஆழ்வார் வந்து அடிக்கடி உலகத்தாளுக்கு புத்திமதி சொல்லுவார். அதே மாதிரி மற்ற ஆழ்வார்களும் பண்ணியிருக்காரு. அவர் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். திருமாலையில வந்து 6வது பாசுரம், again because there's no space here, நான் அந்த பாசுரத்தை இங்க கொடுக்கல. மரம் சுவர் மதிலெடுத்தும் அருமைக்கே வெறுமை பூண்டு புறம் சுவர் ஓட்டை மாடம் புரளும் போது அறிய மாட்டீர். அவர் வந்து உலகத்தார கூட்டு பேசுறாரு. அவர் நீங்க வந்து இவ்வளவு முட்டாள்தனமா இருக்கேளே, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஆத்மாவனா கவனிக்கணும், நீங்க சரீரத்தினா நீங்க கவனிச்சுட்டு இருக்கேள். மரம் சுவர் ஒண்ணு சொல்றார், மரம் சுவர் அறம் சுவர். அறம் சுவர்னாக்கா தர்மிக் வால்னு அர்த்தம். தர்மிக் வால்ங்கிறது எம்பெருமான சொல்றார் அவர். நீங்கள் வந்து எம்பெருமான் அந்த ஆத்மாவை பத்தி கவலைப்படாம மரம் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறுமை கொண்டு நீ சரீர பத்தியே கவனிச்சுட்டு இருக்கேள், மறுமைக்கே வெறுமை பூண்டு இந்த லைஃப்க்கு அப்புறம் என்ன இருக்குங்கிறத பத்தியே நீங்க கவலைப்படாம இருக்கேள். நீங்க புறம் சுவர் ஓட்டை மாடம், உங்களுடைய புறம் சுவர் தி அவுட்டர் வால்னு இருக்கிற சரீரம் இருக்கே, அந்த ஓட்டை மாடம்னு சொல்றார். இஸ் அ மாடம், இஸ் அ ஹவுஸ், இட்ஸ் ஃபில்ட் வித் ஓட்டைஸ், இட்ஸ் ஃபில்ட் வித் ஹோல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். என்னக்கா உடம்புல பாடியில நிறைய 8 ஹோல்ஸ்லாம் இருக்கும் இல்லையோ, அது புரளும் போது அறிய மாட்டார். அது எப்போ விழுந்து நம்ம சாக போறோங்கிறது நம்ம உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு. அதனால அறம் சுவராகி நின்ற அரங்கனார்க்கு ஆட் செய்யாதே. வாட் யூ ஷுட் பி டூயிங் உலகத்தார்களே, அறம் சுவராகி நின்ற இந்த தார்மிக் வாளார்க்கான இந்த எம்பெருமான் அரங்கனார் அவனுக்கு அடிமையா இருக்கணுமே. அப்படி பண்ணாம புறம் சுவர் கோலம் செய்து உங்களுடைய இந்த எக்ஸ்டர்னல் சூப்பர்ஃபிஷியல் கவரிங் வால் ஒன்று இருக்கே, புறம் சுவர் கோலம் செய்து அதுக்கு நீங்க அழகுபடுத்திட்டு அதிலேயே நீங்க கவனம் செலுத்தின்னு இருக்கீங்களே, கடைசியில் என்ன ஆகுது, புல்கவ்வ கிடைக்கின்றீரே. ஒரு நாளைக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க இதெல்லாம் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதை விருத்தி பண்ணி வச்சுட்டு அந்த சரீரம் வந்து ஒரு நாளைக்கு கீழே விழ போறது. the only thing is அப்போ இந்த வல்ச்சர்ஸ் இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் வந்து அதை சாப்பிட ஆரம்பிக்கும். தட்ஸ் ஆல் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பத்தேளா எவ்வளவு ஒரு அனித்தியமா இருக்கு உங்களோட சரீரம் அப்படின்னு அவர் புத்திமதி சொல்றார். அவர் அந்த உபதேசம் இருக்கோ இல்லையா, மற்றவாளுக்கு உலகத்தாளுக்கு புத்திமதி சொல்றதுங்கிறது அது வந்து இதுல கிடையாது அப்படிங்கிற அதை ஒரு அது வந்து ஒரு டெஃபிஷியன்சி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரி சொல்றது அந்த டெஃபிஷியன்சி எல்லாம் கிடையாது. நம்ம வந்து திருப்பாணாழ்வார்கிட்ட சொல்ல, சுவாமி இந்த உலகத்தாள் பார்த்தேளா, அவ எப்படி வந்து தங்களை சரீரத்தை பத்தியே கவனிச்சுட்டு இருக்கா, ஆத்மாவை பத்தி கவனிக்கவே இல்லை, அதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லும் சுவாமி அப்படின்னாக்கா அவர் சொல்றா திருப்பாணார், இல்ல சுவாமி எனக்கு அதுல எல்லாம் இஷ்டம் இல்லை, எனக்கு எம்பெருமானை என்ஜாய் பண்ணணும், அவனை அனுபவிக்கணும், அவனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதனால ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாதையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போறார். அவர் அந்த பரோபதேசம்ங்கிறது கிடையாது அவருக்கு. அதே மாதிரி பரமத நிரசனம் அப்படிங்கிறது, மற்ற மதங்களை கண்டிக்கிறது அப்படிங்கிறது பரமத நிரசனம். அதுவும் இந்த இவர் திருமாலையில தொண்டரடிப்பொடி ஆழ்வார் நிறைய பண்றார். அவர் மாத்திரம் இல்லை, இவர் திருமழிசை ஆழ்வார்லாம் கூட நான்முகன் திருவந்தாதியில பார்த்தேன்னாக்கா அதில் பண்றார் அவர். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், திருமாலையில 7வது பாசுரத்துல அவர் வந்து புத்தர்கள் சமணர்கள், தி புத்திசம் அண்ட் ஜைனிசம் அதை பத்தி சொல்றார் பாருங்க. ஏன்னா அந்த காலத்துல ஆழ்வார்கள் வந்து பாடின காலத்துல புத்திசம் அண்ட் ஜைனிசம் வந்து they were trying to dominate சனாதன தர்மம். அதனால வந்து in a certain sense they had to argue against those religions. அப்ப சொல்றார் அவர் வந்து புலை அறமாகி நின்ற புத்தோடு சமணம் எல்லாம் கலையற கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோ தான் சொல்றார். புலை அறமாகி, அதாவது நீச்சமான தர்மம் ஆன புத்தமும் புத்த மதமும் சமண மதமும் ஜைனிசமும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படிப்பட்ட நீச்சமான தர்மமான அந்த 2 மதங்களும் கலையற கற்ற மாந்த சாஸ்திரத்தை நன்னா கத்துண்ட சனாதன தர்ம சாஸ்திரங்களை நன்னா கத்துண்டவா வந்து அது பக்கம் போவாளோ எங்கேயாவது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். காண்பரோ, அப்படி நன்னா சாஸ்திரம் கத்துண்டவா வந்து அந்த மாதிரி புத்திசத்தையோ ஜைனிசத்தையோ அல்லது அவளுடைய இதுகள் டாக்குமெண்ட்ஸையோ ஸ்பிரிச்சுவல் டாக்குமெண்ட்ஸ் லிட்ரேச்சரையோ அதுல போய் பாப்பாளா அல்லது கேட்பாளா, காண்பரோ கேட்பரோதான்
அந்த பக்கமே தலையெடுத்து வைக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ அதே தான் நம்ம திருப்பாணாழ்வார்கிட்ட, சுவாமி நீங்க இருந்து ஒரு மதங்கள்லாம் இப்படி நம்முடைய வேதத்தையே இது பண்றது, ரெஃப்யூட் பண்றதுல அதை பத்தி நீர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாக்க அவர் சொல்றா, இல்ல சுவாமி எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு எம்பெருமானை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எம்பெருமானை அனுபவிக்கணும், அதை பத்தி பாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அதனால அந்த இதுவும் கிடையாதான். ஸோ பரமத இதுவும் கிடையாது, பரமத நிரசனம் எல்லாம் கிடையாது. ஸோ என்றார் போலே மற்றுமுள்ள அத்தியாத்ம பிரபந்தங்களில், அதாவது வேதாந்த நூல்களில் உள்ளவை ஒன்றுமிக்க, ஸோ ஒன்றும் இன்றிக்க, அந்த மாதிரி டெஃபிஷியன்சிஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது இதுல. இதுல வந்து திஸ் இஸ் பியூர் அன்அடல்டரேட்டட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எம்பெருமான், தி என்ஜாய்மெண்ட் ஆஃப் எம்பெருமான். அனுபவம்ங்கிறது அனுபவம் பண்றது, எம்பெருமானை அனுபவிக்கிறது, அனுபவ கனரச, அப்படி திரண்ட ரசம், the essence of it அப்படிங்கிற மாதிரி அசமாயிருக்கின்றது. அதனால வந்து ஸோ இது அமரநாதிபுரான் சொல்றச்சே நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாயிகா பாவத்துல சொல்றச்சே சில சமயம் நம்மளோட மனசே வந்து உருகும், அவன் மனசுலேயே ஒரு சேட்னஸ் வரும். அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் வராது. திஸ் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பீரியன்சிங் எம்பெருமான். இஃப் எனி திங் யூ வில் ஃபீல் த பிளிஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சிங் எம்பெருமான், நத்திங் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி அனுபவ கனரசமாக இருக்கின்றது. முதல் பாட்டான அமலநாதிபிரான் தொடங்கி கொண்டல் வண்ணனை என்கிற தலைக்கட்டுப்பாட்டளவும் முதல் பாசுரமான அமலநாதிபிரான்லேருந்து ஆரம்பிச்சு கொண்டல் வண்ணனைன்னு முடிக்கிற இந்த கடைசி பாசுரம், தலைக்கட்டுனாக்கா க்ளோசிங் பாசுரம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்றார். அப்புறம் வந்து சொல்றாரு, இதில் முதல் பட்ட 3 பாட்டுக்கு, அதாவது இதில் உள்ள ஃபர்ஸ்ட் 3 பாசுரங்களுக்கு முதலான அக்ஷரங்கள் இதுதான் நான் சொன்னேன்னு இல்லையோ, ஆல ஆரம்பிக்கிறது ஒரு பாசுரம், அகாரத்துல ஆரம்பிக்கிறது, உகாரத்துல ஆரம்பிக்கிறது, மகாரத்துல ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத சொல்றேன்னு இல்லையோ, அதுதான் அவர் சொல்றார். அவர் இதில் முதல் பட்ட 3 பாட்டுக்கு, அதாவது 3 பாசுரங்களுக்கு முதலான அக்ஷத்திரங்கள் மூலமாகிய, அதாவது பிரணவமாகிய ஒற்றை எழுத்தேன். மூலமாகிய ஒற்றை எழுத்துன்னு சொல்றது பிரணவமாகிய ஒரு அக்ஷர அந்த ஓம்ங்கிறத வந்து அதனுடைய முதல் நடு இறுதியானவை. ஸோ அகாரம், உகாரம், மகாரம், முதல்ல இருக்கிறது, நடுவில் இருக்கிறது, கடைசியில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பாருங்க, இந்த கிளைமேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் முதல் பாசுரம்னு சொல்ற அமரநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன், அந்த பர்டிகுலர் பாசுரம் இருக்கு பாருங்கோ, அது வந்து திருமந்திரத்திலும் துவயத்திலும், ஸோ திருமந்திரம் சொல்ற நம்ம ரகசியத்ரயம்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த ரகசியத்ரயத்துல 2 out of the 3 அந்த திருமந்திரம் துவயம் அப்படிங்கிறது. அதுல வந்து முமுக்ஷுன்னா யாரு, நம்ம ஏற்கனவே முமுக்ஷு படின்னு ஒண்ணு இந்த கான்டெக்ட் ஆஃப் வாடினேன் வாடி வருந்தினேன், அதுல வந்து பிள்ளலோகாச்சாரியாருடைய முமுக்ஷு படின்னு ஒண்ணு பார்த்தோம். அது முமுக்ஷுன்னு அர்த்தம் நம்மள மாதிரி ஆட்கள், மோட்சம் வேணும்னு நினைச்சுக்கிற இந்த சேத்தனர்கள் இருக்காளே, அவளுக்கு பேர் முமுக்ஷுகள்னு பேரு. முமுக்ஷுவுக்கு அவசிய அனுசந்தேயம், அவசியமாக அனுசந்திக்க வேண்டிய, அவசியமாக ஓத வேண்டிய அவசிய அனுசந்தேயங்களை, உங்களான அர்த்தங்களை, அவசிய அனுசந்தேயங்களான அர்த்தங்களை சூச்சிப்பிக்கிறது, அதை தெரியப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. திருமந்திரத்திலையும் துவயத்திலையும் நம்மள மாதிரி முமுட்சுகளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான அர்த்தங்களை இந்த பாசுரம், முதல் பாசுரமே சுட்டி காமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இது தன்னுடைய இந்த அவதாரிக்கையை முடிக்கிறார் அவர். சரியா? ஸோ அது வந்து சுவாமி தேசிகனுடைய முனிவாகன போகத்துல உள்ள இந்த அமரநாதி பிரானுக்கு உள்ள இந்த அவதாரிகை இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வி வில் கெட் டு தி இந்த தனியன்களுக்கு கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது ரிலேட்டட் மேட்ரு இது. அதாவது வந்து பராசர பட்டர்னு அவர் வந்து ரங்கராஜஸ்தவம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் எழுதியிருக்கார். அதுலயும் அவர் சொல்றாரு, அவர் எம்பெருமான அனுபவிக்கிறது திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு திருமுடி வரைக்கும் போனா அனுபவிச்சாக என்ன சந்தோஷம் வரும் அப்படிங்கிறத வந்து அவர் ரங்கராஜஸ்தவத்துல அவர் சொல்றாரு. அவர் பராசர பட்டருங்கிறவர் யாரு? பராசர பட்டருங்கிறது பகவத் ராமானுஜருடைய பிரதான சிஷ்யரான கூரத்தாழ்வான் இருக்காரோ இல்லையோ, கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசர பட்டர். அவர் அதுக்கு பராசரர்னு பேர் வச்சதே பகவத் ராமானுஜர் தான் சொல்லுவார். அதாவது பகவத் ராமானுஜர் வந்து ஆள வந்தார் வந்து அட் த டைம் ஆஃப் ஹிஸ் பாசிங், அவருக்கு 3 வாக்குறுதிகள் ப்ராமிசஸ் கொடுத்தாருன்னு சொல்லுவா. ஒண்ணு வந்து இந்த மாதிரி நல்ல பெயர்களை வந்து, பராசரங்கிறது ஒரிஜினல் பராசரர் விஷ்ணு புராணத்தை எழுதினவர், வியாசருடைய திரு தகப்பனார் அவர். அவர் அந்த மாதிரி அவரோட பேர்கள்லாம் இது ஜனங்களுக்கு வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருந்தார். அந்த மாதிரி கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரருக்கு பராசரர்னு பேர் வச்சிருந்தார். இந்த பராசர பட்டர் வந்து அக்கார்டிங் டு த லெஜண்ட்ஸ் ஹி வாஸ் ஆக்சுவலி brought up by ரங்கநாதன் அண்ட் ரங்கநாச்சியார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. பட் எனிவே இந்த பராசர பட்டர் வந்து அவர் ரங்கராஜஸ்தவம் அப்படிங்கிற ஒரு இது ஒன்று எழுதியிருக்கார்.
அது அதுல வந்து என்ன சாதிக்கிறாருனாக்க, சுவாமி இந்த எம்பெருமானுடைய திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் நம்ம வந்து நம்ம கண்ணால பார்த்தோம்னாக்க, அது ரொம்ப அப்படி விளங்குறது அப்படிங்கிறார். விளங்குறதுனாக்க தி ரியலி ஷைன். என்னது ஷைன் பண்றதுதான் தெரியுமா? அவருடைய சுவாதந்திரியம், அதாவது அவருடைய பரத்வம். சுவாதந்திரியம்னாக்க நம்மலாம் எனக்கு சுவாதந்திரியம் கிடையாது நமக்கு. ஏன்னா நமக்கு வந்து நினைச்சத பண்ண முடியாது. அவனுக்கு எம்பெருமானுக்கு நினைச்சத பண்ண முடியும். அதனால அதுக்கு பேர் அவனுக்கு சுவாதந்திரியம் இருக்கு. ஸோ தட்ஸ் அ பரத்வம். இட்ஸ் ஒன் ஆஃப் தோஸ் சுப்ரீம் குவாலிட்டிஸ் அது. அவனுக்கு சுவாதந்திரியம் இருக்கு. ஆனா சுவாதந்திரியத்துக்கு சில பேருக்கு வந்து சுவாதந்திரியம் இருந்தா கர்வம் இருக்கும். அவ வந்து உலகமே எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாளோ இல்லையோ, அப்படிங்கிற மாதிரி இல்ல இவள. இவருக்கு நீர்மையும் இருக்காம், குட் ஹார்ட்டட்னஸும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதை வந்து இந்த சௌஹ்ருத அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சௌஹ்ருதங்கிற வார்த்தையை சொல்றார் அவர். ஸோ அவருடைய சுவாதந்திரியமும் அவருடைய நீர்மை, அவருடைய அந்த சொல்றாளோ இல்லையோ சௌலபியம், சௌசீல்யம், வாத்சல்யம். சௌலபியம்ங்கிறது ரொம்ப எளிமையா இருக்கிறது, ஈஸி ஆக்சசிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி. சௌசீல்யம்ங்கிறது வந்து உயர்வு தாழ்வு பார்க்காம, நான் வந்து இந்த ஸ்னாபிஷ்னஸ் இல்லாம, உயர்வு தாழ்வு பார்க்காம எல்லாரும் ஈவன் தோ ஹி இஸ் மச் அபவ் அஸ், நம்மளும் அவருடைய லெவல்ல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பேசி ட்ரீட் பண்றது. இப்போ சௌசீல்யத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்வார். ராமன் வந்து எப்படி குகன் கூடயும் சரி, ஹனுமான் கூட சரி, சுக்ரீவன் கூட சரி, விபீஷன் கூட சரி, எல்லாரையும் வந்து சமமா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரோ. இந்த குகன் வந்து ஒரு வேடன், இஸ் அ ஹண்டர் அண்ட் ஐ எம் அ ராஜா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கல. அதே மாதிரிதான் ஹனுமானோ சுக்ரீவனோ ஒரு குரங்கு, நான் ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கல. அதே மாதிரி விபீஷணன் கிட்ட வரைச்சு இவன் ஒரு ராட்சசன், நான் ஒரு மனுஷன் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கல அவர். எல்லார்கிட்டையும் சமமா பழகினார் அவர். இன்ஃபேக்ட் தன்னுடைய பிரதர் மாதிரி பழகினார் அப்படிங்கிற மாதிரி கம்பராமாயணத்துல சொல்றார் அவர். ஸோ அந்த மாதிரி நல்ல குணங்கள்லாம் இருக்கு பாருங்கோ. ஸோ வாத்சல்யம்ங்கிறது நம்மளுடைய குற்றங்கள் எல்லாம் ஓவர்லுக் பண்றது. அதை எப்படி ஒரு தாய் பசு வந்து தன்னோட கண்ணுக்குட்டி மேல உள்ள குத்தங்களை பார்க்காதோ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த குட் ஹார்ட்டட்னஸ்ங்கிறது ரெஃபர்ஸ் டு சௌலபியம், சௌசீல்யம், அந்த வாத்சல்யம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவனுடைய எம்பெருமானுடைய சுவாதந்திரியமும் அவனுடைய நீர்மைன்னு சொல்றாள் இந்த குட் ஹார்ட்டட்னஸும், அது வந்து லைக் டூ வேவ்ஸ் பவுண்டிங். ஒரு சமுத்திரத்துல அந்த ரெண்டு வேவ்ஸ் வந்து அந்த பவுண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதுகள் வந்து அவனுடைய எல்லா லிம்ஸையும் பார்க்கறச்சே தெரியுது, எல்லா அங்கங்களையும் பார்க்கறச்சையும் தெரியுது. அதனால வந்து அடியார்களுக்கு வந்து அவனை பார்க்கறச்சே என்னன்னாக்க, அவனை பார்த்த உடனே ஒரு சக்கியம் வருதான். சக்கியம்னாக்க அன்பு, அன்பு எக்கச்சக்கமா வருதான் அவருக்கு. இந்த சக்கியம் அவன் கிரியேட்ஸ் இன்டென்ஸ் லவ் இன் த ஹார்ட்ஸ் ஆஃப் ஆல் த பீப்புள். சமஸ்த ஜன சேதசி, எல்லா ஜனங்களுடைய மனசுலையும் ஒரு சக்கியம் வந்து அந்த மாதிரி சந்ததானம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது வந்து உண்டாக்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸ்ரீரங்கராஜம், அந்த ஸ்ரீரங்கராஜன் இருக்கானே, அவனை வந்து அனிமேஷம், அந்த அனுஸ்திரியாஸ்ம அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அனிமேஷம்னாக்கா இமை கொட்டாம பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவனை வணங்கிண்டே இமை கொட்டாம, கண்ணை பிளிங்க் பண்ணாம அவனை அப்படியே பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கலாம் போல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அவனுடைய சுவாதந்திரியமும் அவனுடைய இந்த நல்ல குணங்கள், நீர்மையான குணங்கள்லாம் வந்து ஒரு ரெண்டு சமுத்திரத்துல ரெண்டு வேவ்ஸ் மாதிரி இருக்கான். அதை பார்த்துட்டு இருந்தாக்கா அவனை பார்த்து ஐயோ அனுபவிச்சுட்டே இருக்கலாமேன்னு தோணுமா, கண்ணை இமைக்காமலே அனுபவிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுமா. இந்த இது சொல்றாரு, இதுல வருதோ இல்லையோ, இளங்கோவடிகள் சொல்றாரோ இல்லையோ, கரியவனை காணாத கண் என்ன கண்ணே, இவனை பார்க்காத கண் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு, புண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது மாத்திரமல்ல, பார்த்தாலும் சரி கண்ணை இமைக்காம பார்க்கணும் சுவாமின்னு சொல்றாரோ இல்லையோ. கண் இமைத்து காண்பார்தும் கண்ணென்ன கண்ணே, யாராவது பிளிங்க் பண்ணி பார்த்தாள்னாக்க ஓ நோ, இவ பாக்கியம் இல்லை பாருங்க இவாளுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுமா அந்த மாதிரி. சரியா? ஸோ அதுதான் ரொம்ப அழகான ஒரு இது ஸ்லோகத்துல வந்து ரங்கராஜஸ்தவத்துல சொல்றாரு அவர். பாதமூலம் அணிமௌலி சமுல்ல சந்தியாம் स्वातन्त्र्य सौहृद तरङ्गितयाङ्ग भङ्ग्या सख्यं समस्त जनचेतसि सन्दधानं ஸ்ரீரங்கராஜமணிமேஷமனுஸ்திரியாஸ்ம. ஆபாத மூலம் அணிமௌலி, திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் சமுல்ல சந்தியா, அப்படி இட் ஷைன்ஸ், விளங்குறதா அது. அது என்னது விளங்குறது? சுவாதந்திரிய, அவனுடைய சுவாதந்திரியமும், சௌஹ்ருத அவனுடைய நீர்மை, சௌலபியம், சௌசீல்யம், வாத்சல்யம் அப்படிங்கிறது, தரங்கி தயாங்க வங்கியா, அது வந்து ரெண்டு அலைகள் மாதிரி
இந்த சமுத்திரத்துல 2 அலைகள் இருக்கிற மாதிரி அது அவங்க உடம்பு ஃபுல்லா அந்த சுவாதந்திரியமும் சௌஹிருதமும் தெரியறதாம். அதனால சக்கியம் சமஸ்த ஜன சேதசி சந்ததானம் அப்படிங்கிறார். சக்கியம்னாக்கா அன்பு, சமஸ்த ஜன எல்லா ஜனங்களுடைய சேதசி நெஞ்சத்திலையும் சந்ததானம் கிளம்புறது, கிளப்பி விடுறது. அது அது அந்த அந்த குணங்கள் வந்து அவனை பார்க்குற அடியார்களுடைய மனசுல ஒரு அன்பை கிளப்பி விடுறதாம். அது அந்த அந்த ஸ்ரீரங்கராஜம் அந்த அனிமேஷம் அனுஸ்திரியாஸ்ம அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்ரீரங்கராஜனை வந்து மே வி வர்ஷிப் ஆர் பவ் டு ஹிம் வித்வுட் பிளிங்கிங் அன் ஐ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது. ஸோ அதைத்தான் சுவாமி இந்த திருப்பாணாழ்வார் வந்து அதுல அனுபவிச்சிருக்காரு அவர். அதாவது இந்த இந்த ஸ்லோகத்தை பார்த்தேன்னாக்க இது வந்து ஆச்சரியம் இல்லை. திருப்பாணாழ்வார் அந்த திருவடியிலேருந்து திருமுடி வரையும் பார்த்து அனுபவிச்சிருக்காருங்கிறது ஆச்சரியம் இல்லை. ஏன்னா எல்லா பக்தர்களுக்குமே அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சுவாமி இவர் பராசர பட்டர் சாதிக்கிறார். அதான் இந்த ஸ்லோகத்துல. பட் அதை வந்து ஆக்சுவலா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காமிச்சிருக்கார் திருப்பாணாழ்வார் அப்படிங்கிறது. ஒன் லாஸ்ட் திங் பிஃபோர் ஐ கோ டு தி இந்த தனியன்கள். அதாவது பேசிக்கலி நீங்க அமலநாதி பிரான் பார்த்தேன்னாக்க அமலநாதி பிரான்ங்கிறது வந்து அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்கிற ஒரு பதிகம். அது ஏன்னா அர்ச்சாவதாரம்னா என்ன? எம்பெருமான் வந்து அர்ச்சாமூர்த்தியாக கோவில்கள்ல சேவை சாதிக்கிறானோ இல்லையோ, அதுல ஒரு ஒண்ணுதான் வந்து இந்த ஸ்ரீரங்கத்துல வந்து பெரிய பெருமாளா மூலவரா சேவை சாதிக்கிறான். ஸோ அந்த அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்கிறது நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா அர்ச்சாவதாரம்ங்கிறது வந்து என்ன, ஒரு இட்ஸ் அன் இமேஜ் ஆஃப் எம்பெருமான். அந்த இமேஜ் வந்து நிறைய பேர் நினைச்சுப்போம் வந்து ஓகே இட்ஸ் ஜஸ்ட் அ விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுப்போம். அல்லது இட்ஸ் அ ஃபார்ம் ஸோ தட் இட் ஹெல்ப்ஸ் அஸ் கான்சென்ட்ரேட். இட் ஹெல்ப்ஸ் அஸ் கான்சென்ட்ரேட். ஏன்னாக்க ஒரு ஃபார்ம்லெஸ் எம்பெருமானை நம்மளால இமேஜின் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்து வச்சிருக்கா, மற்றபடி there's no great significance to it அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அர்ச்சாவதாரம்ங்கிறது அப்படி இல்லை. you have to treat it like that is not just a representation of எம்பெருமான், அது ஆக்சுவலா எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னாக்கா அப்படின்னா தான் வந்து என்ஜாய் பண்ண முடியும், எம்பெருமானை அனுபவிக்க முடியும். அது வெறும் ஒரு இமேஜ் அப்படின்னு நினைச்சுட்டோம்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருமே வந்து ஸ்ரீ வைஷ்ணவிசத்துலையுமே சரி அர்ச்சாமூர்த்திங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த 5 லெஜிட்டிமேட் ஸ்டேட்ஸ் ஆஃப் எம்பெருமான் சொல்றாளோ இல்லையா. நிலை, வியூக நிலை, அதாவது பரமபதத்தில் இருக்கிறது, பார்க்கடல்ல இருக்கிறது. அதே மாதிரி விபவ அவதாரம், அதாவது அவன் ராமனாவோ கிருஷ்ணனாவோ அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வருது. அப்புறம் அந்தரியாமை, நம்ம எல்லாருடைய மனசுலையும் இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது. எல்லாம் 4 நிலை. 5வது நிலை வந்து இந்த அர்ச்சாவது நிலை அப்படிங்கிற மாதிரி இது மூர்த்தியாக இருக்கிறது வந்து. ஸோ அதனால வந்து அந்த அர்ச்சா வந்து இட்ஸ் அன் ஆக்சுவலி எம்பெருமான் தான் அவன். இட்ஸ் நாட் அ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் எம்பெருமான் அப்படிங்கிற தாட் வந்து நம்மளோட மனசுல வரணும். அப்படின்னா தான் நம்ம இந்த அமலனாதிபிரான் அப்படிங்கிற இந்த மாதிரி பாசுரங்கள் எல்லாம் நல்லா அனுபவிக்க முடியும். ஸோ லெட்ஸ் ட்ரை டு கெட் இன் டு தட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். இது வந்து இவர் திருமங்கை ஆழ்வார் வந்து ஆழ்வார்கள் எல்லாரையும் விட திருமங்கை ஆழ்வார் வந்து அர்ச்சாவதாரத்தை ரொம்ப அனுபவிச்சவர். அவர் வந்து நம்ம சிறிய திருமடல் உபன்யாசத்துல இந்த பர்டிகுலர் இது பேசேஜ் பார்த்துருக்கோம். அவர் வந்து இந்த டங் இன் சீக்கா சொல்றாரு. இங்கிலீஷ்ல சொல்வாளோ இல்லையா, டங் இன் சீக்கா, ஒன்று குதர்க்கமா வேணுங்கிட்டே சொல்றது வித்வுட் ரியலி மீனிங் இட். என்ன சொல்றாருனாக்க, என்ன சுவாமி ஏதோ பரமபதம் பரமபதம் அப்படிங்கிறாளே, அதெல்லாம் பா ஹம்பக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அதாவது அஃப்கோர்ஸ் தட்ஸ் நாட் வாட் ஹி ரியலி மீன்ஸ். பட் இருந்தாலும் வந்து அதாவது அர்ச்சாவதாரத்தை ஒசத்தி சொல்றச்சே வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையோ, நம்மளோட சம்பிரதாயத்துல வந்து ஒன்றை ஒசத்தி சொல்றச்சே வந்து இன்னொன்று கொஞ்சம் தாழ்த்தி சொல்றதுக்கு உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரி. யூ ஹேவ் டு டேக் இட் வித் கிரெயின் ஆஃப் சால்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுல வந்து பரமபதத்தை இறக்கி சொல்ற, என்ன சுவாமி இது சிக்கன மற்ற எல்லாத ஃபர்மா சொல்றாளே, ஆறானும் உண்டு என்பர். அதாவது வந்து புத்தி இல்லாத ஆறானும்னு என்ன சொல்றாருனாக்க, புத்தி இல்லாத சில முட்டாள்கள் இருக்காளே, அவள்லாம் ஒண்ணு சொல்றா வந்து சிக்கனமற்ற, அதாவது ரொம்ப ஃபர்மா ஒண்ணு இருக்கு, அது அது பரமபதம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்வாளாம் என்று உண்டு என்பார் என்பதுதான் அதுவும் ஓராமை என்றே. அப்படி அவ சொல்றது எல்லாமே என்ன தெரியுமா, ஓராமை, மூடத்தனமா சொல்றது, ஆராய்ச்சி இல்லாம சொல்றது, வித்வுட் ரியலி திங்கிங் அபவுட் இட் டீப்லி சொல்றது. அதான் என்ன எதை பத்தி சொல்றார், பரமபதம்னு ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்றாளே இவாள்லாம், அதெல்லாம் முட்டாள்தனம் சுவாமி அப்படிங்கிறார் அவர். அவன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு வந்து, அப்படின்னு உலகத்தார் சொல்லும் சொல் அப்படின்னு உலகத்தார் சில பேர் சொல்றாளே, அது வந்து ஓராமையாம், அது வந்து புத்திசாலித்தனமே இல்லாம யோசிச்சே பார்க்காம சொல்ற வார்த்தை, அது ஓராமையாம் ஆறு, அது உரைக்கே நான் எப்படிங்கிறத சொல்றேன் கேளாமே, கேளும் சுவாமி. என்னாக்க பரமபதம்னு இவன் என்னத்த சொல்றா தெரியுமா, பரமபதத்துக்கு எப்படி போகணுமா, அந்த சூரிய மண்டலத்தை தாண்டிண்டு போகணுமா, அந்த தாண்டிண்டு போறச்சே அங்க வந்து ஏதோ பரமபதம்னு ஒண்ணு வருமா,
அங்க பரமபதத்துல போய் இருந்துட்டு அங்க போனாக்க இட்ஸ் ஒன் வே இது மாதிரி யூ கேன் நெவர் கம் பேக் அப்படிங்கிற மாதிரி அந்த சூரிய மண்டலம் எப்படி அதாவது சூரிய மண்டலத்துல டிஸ்கிரைப் பண்றச்சே தான் சொல்றார் காரார் மேக மண்டலத்துல இதுல இருக்குது அது புறவி அதுலதான் சூரிய மண்டலம் இருக்கு. அந்த சூரிய மண்டலத்தை டிஸ்கிரைப் பண்றச்சே அவர் என்ன சொல்றார் புறவி ஏழ் அந்த சூரியனுக்கு வந்து சூரிய பகவானுக்கு வந்து 7 குதிரைகள் வந்து பூட்டின ஒரு தேர் ஒண்ணு இருக்காம். அந்த தேருக்கு தனி ஆழி ஒரே ஒரு சக்கரம் தான் இருக்குமா சுவாமி. இதுல டஸ் எனி ஆஃப் திஸ் மேக் சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். 7 குதிரைகள் இருக்குமா சுவாமி, ஒரே ஒரு சக்கரம் தான் இருக்குமா, எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு சூரிய மண்டல ஒரு சூரிய பகவான் யாராவது இந்த மாதிரி இருக்க முடியுமா சுவாமி. தேரார் அந்த மாதிரி ஒரு தேர் உள்ள நிறை கதிரோன் சூரிய பகவான் வந்து அவனுடைய மண்டலத்தை கீண்டு அவன் மண்டலத்தை தாண்டிண்டு போய் அங்கே புகுந்து அதுக்கு தான் பரமபதம்னு பேரான். அங்க வந்து ஆறாமுதம் எய்தி அங்க வந்து ஒரு முடிவே இல்லாத ஒரு பிளிஸ் அங்க அட்டைன் பண்ணி அதில் நின்றும் அங்கேயே இருந்துட்டு வாராது ஒழிவது இங்க திரும்பி வராம இருக்கிறது பாருங்க அதுதான் பரமபதமா. எவ்வளவு கன்வீனியன்ட்டா வந்து இமேஜினேட்டிங் கிரியேட்டிங் திங்ஸ் அவுட் இன் த இமேஜினேஷன். ஏன்னா திஸ் cannot be disproved. என்னக்கா அங்க போறவாள்லாம் திரும்பி வர முடியாதோ இல்லையோ. So how can you disprove this? பார்த்தேளா இவ ஒரு கிரியேட் பண்ற ஹைபாத்திசிஸே இட் கேன் நெவர் பி ப்ரூவ்ட் ராங் அப்படிங்கிற மாதிரி ஒன்று உண்டே அது இருக்கு. அப்படிப்பட்டதான் பரமபதம் சுவாமி. இது யாராவது பிலீவ் பண்ணுவாளான்னு சொல்லி அது நிற்க. ஓகே லெட்ஸ் நாட் டிஸ்கஸ் தட் எனி ஃபர்தர். என்னாக்க எங்க உலகத்துல அர்ச்சாவதாரம்னு ஒண்ணு இருக்கு அதை அனுபவிக்கலாம் சுவாமி. இந்த அர்ச்சாவதாரம் இருக்கிறச்சே உலகத்துல இது பரமபதம் கிரமபதம் அதெல்லாம் பத்தி பேசுறதுலாம் வந்து எப்படி இருக்குன்னாக்க ஒரு ஹண்டர் வந்து அவன் வந்து இஸ் லுக்கிங் டு கில் சம் அனிமல்ஸ் so that he can have a meal. அவனுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. பூமியில என்னன்னா கொழு கொழுன்னு ஒரு முயல் ஒண்ணு இருக்கு. அதுல அவன் வந்து அதை அவன் கில் பண்ணி ஆத்துக்கு எடுத்துன்னு போவானா, அல்லது ஆகாசத்துல எங்கேயோ வந்து ஒரு குட்டியா ஒரு காக்கா ஒண்ணு பறந்துன்னு இருக்கு. அதை அவன் இது பண்ணி அதை எய்ம் பண்ணி எடுத்துன்னு போவானா. எதை சுவாமி எடுத்துன்னு போவான், அந்த முயல் தானே எடுத்துன்னு போவான். ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவாத. எந்த எந்த முட்டாள் ஹண்டராவது இந்த முயலை விட்டுட்டு இந்த காக்காயை போய் நான் இது பண்ண போறேன் ஷூட் டவுன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவானா. முதல்காரே முயல் மாம்சம் பெட்டரா இருக்கும், காக்கா வந்து சின்னது வேற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எதுக்கு சொல்றேன்னாக்கா அச்சாவதாரத்தை அனுபவிக்கிறதுங்கிறது தட்ஸ் வாட் அமலநாதி பிரான் இஸ் அபவுட். அதை வந்து திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகா பண்ணியிருக்கார். அதே மாதிரி திருப்பான் ஆழ்வாரும் ரொம்ப அழகா பண்ணியிருக்கார். ஸோ அதை நம்மளும் வந்து நம்ம அடுத்த வரும் கோவிலுக்கு போச்சு நம்ம we should remember we are not looking at an image, we are looking at எம்பெருமான் himself அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னாதான் இந்த ஆழ்வார்கள் வந்து அர்ச்சாவதாரத்தை அனுபவிச்ச அளவுக்கு நம்மளால அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே அமலநாதிபிரான் தனியன்கள். ஸோ 2 தனியன்கள் இருக்கு அமலநாதிபிரானுக்கு. ஒன்று வந்து சம்ஸ்கிருதத்துல இருக்கு, இன்னொன்று வந்து தமிழ்ல இருக்கு. ஸோ முதல்ல வந்து சம்ஸ்கிருதத்துல உள்ள தனியன் இது வந்து பெரிய நம்பிகள் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு ஆச்சாரியர் வந்து அவர் இதை சாதிச்சிருக்கார். அவர் பெரிய நம்பி யார் சுவாமி அப்படின்னு பெரிய நம்பிகள் யாருன்னாக்கா அவர் வந்து ஸ்ரீ ஆளவந்தாருடைய சிஷ்யர் அவர். அது மாத்திரமல்ல பகவத் ராமானுஜருடைய பகவத் ராமானுஜருக்கு 5 ஆச்சாரியர்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா, இருந்தாருங்கிற மாதிரி சொல்லுவா. அந்த 5 ஆச்சாரியர்கள்ல ஒருவர் இந்த பெரிய நம்பி அப்படிங்கிறவர். இன்ஃபேக்ட் இவர் தான் பகவத் ராமானுஜருக்கு சமாசிரயணம் பண்ணி வச்சார். இந்த பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லுவாள் அதை பண்ணி வச்சவர் இவர். இந்த மதுராந்தகத்துல பண்ணி வச்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த பெரிய நம்பிகள் வந்து இந்த அழகான ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார். அவர் என்ன சொல்றாருனாக்க ஆபாத சூடம் பாதத்திலிருந்து திருவடி முதல் பாதம்னாக்க உங்களுக்கு தெரியும். சூடம்னாக்க தலைன்னு அர்த்தம். இப்போ சூடாமணி அப்படிங்கிற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டு ராமாயணத்துல வந்து சீதை வந்து ஹனுமான் கிட்ட கொடுக்குறாளோ இல்லையோ சூடாமணி தன்னுடைய தலையில அணிஞ்ச ஆபரணம் அது கொடுக்குறாளோ இல்லையோ தன்னுடைய இதை கொடு அப்படிங்கிற மாதிரி அது வந்து எங்கிட்டேருந்து தான் வந்ததுங்கிறது அவனுக்கு தெரியும், ஸ்ரீராமனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாளோ இல்லையோ. இந்த சூடாமணிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்தது? சூடம் தலையில போட்டுருக்கு, தலையில சூடாமணி அதில் போட்டுருக்கிற ஒரு ஆபரணம் அப்படிங்கிற மாதிரி. சூடாமணி அழகான பேர். அது அடியேனுடைய திருத்தாயாருடைய பேர் சூடாமணி. she is no more but அந்த அழகான வார்த்தை ஆல் த சேம். ஸோ அந்த சூடம்ங்கிற வார்த்தைக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்றதுக்காண்டி சூடாமணிக்கு போனேன்னா சூடம்னாக்க திருமுடி. ஸோ ஆபாத சூடம் அப்படின்னாக்க பாதத்திலிருந்து திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் அனுபூயனாக்கா அனுபவிச்சு. யார் அனுபவிச்சார்? திருப்பாணாழ்வாரை பத்தி சொல்றார். திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் அவர் அனுபவிச்சார். யார் அனுபவிச்சார்? ஹரின்னு சொல்லப்படுற எம்பெருமான அனுபவிச்சார். அந்த எப்படிப்பட்ட எம்பெருமான்? அவர் சயன திருக்கோலத்துல இருக்கிற எம்பெருமான், அதாவது பெரிய பெருமாள்னு சொல்வாரு இந்த மூலவர். ஸ்ரீரங்கத்துல இருக்கிற அந்த மூலவர் அவரை சொல்றார் அவர். ஸோ அந்த மூலவரா இருக்கிற இந்த சயன திருக்கோலத்துல இருக்கிற திருவரங்க இந்த பெரிய பெருமாளை
திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் அனுபவிச்சவர். அந்த பெருமாள் எங்க இருக்கார்? மத்தியே காவ் கவேர கவேர துஹிதுஹு. துஹிதுஹுனாக ரிவர்ன்னு அர்த்தம். கவேர துஹிதுகுனாக காவேரி நதின்னு அர்த்தம். மத்தியே கவேர துஹிதுகுனாக காவேரி நதியோட மத்திய மிடில்லன்னு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ காவேரி நதியோட எனக்கு தெரியுமோ இல்லையோ, அது உங்களுக்கு காவேரி நதி வந்து 2 ஆர்ம்ஸா ஸ்ப்ளிட் ஆகி நார்த்ல கொள்ளிடம்னு ரிவரா போகிறது, கீழே காவேரின்னு இருக்கிறது. அந்த 2த்துக்கும் நடுவில் மத்திய ஸ்ரீரங்கம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அங்க அந்த 2த்துக்கும் நடுவில் உள்ள ஸ்ரீரங்கத்துல உள்ள எம்பெருமானை, அங்க சயனிச்சுன்னு இருக்கிற எம்பெருமானை திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் அனுபவிச்சவர் இவர். முதிதாந்தர் ஆத்மா, அவருடைய அந்தராத்மா, அவருடைய இன்னர் சோல் வாஸ் என்ராப்சர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவருக்கு ரொம்ப அவ்வளவு இது சந்தோஷமா அதை அனுபவிச்சதுல வந்து. அப்புறம் அவர் கடைசியில் என்ன சொன்னார் வந்து, இது வந்து திரும்ப உள்ளது, அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்டகண்கள் மற்றொன்றினை காணாவே. இந்த பதிகம் எப்படி முடிகிறதுனாக்க, எல்லா பாதங்கள் எல்லா திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் அந்த திருப்பாணாழ்வார் ரொம்ப அழகா சொல்றார், சுவாமி, என் மை ஐஸ் ஹவ் சீன் த சப்ளைம், that they should not be made to look at anything pedestrian அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதுதான் அழகா சொல்றார், அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை. இந்த அணி அரங்கன் இருக்கானே, அந்த என்னுடைய அமுது, என்னுடைய நெக்டர் இருக்கானே, அவனை கண்ட கண்கள், அவனை பார்த்துருத்து என்னுடைய கண்கள் வந்து, ஸோ தேவ் சீன் த சப்ளைம். அதனால மற்றொன்றினைன்னு ஒரு ஆல் த அதர் பெடஸ்ட்ரியன் திங்ஸ் சொல்றார். மற்றொன்றினை காணாவே, தே ஷுட் நாட் பி மேட் டு சி எனிதிங் அதர் தேன் த சப்ளைம் தட் ஐவ் ஜஸ்ட் சீன் சுவாமின்னு அப்படிங்கிறார். அது வர எம்பெருமானா அவர்கிட்ட, சுவாமி சொல்றது வாஸ்தவம் தான், ஐ அக்ரி வித் யூ டோட்டலின்னு சொல்லி அவருக்கு வந்து பரமபதம் இன்ஸ்டன்டா கொடுத்துடுறாரோ இல்லையோ. அதனால அந்த இது அவர் சொல்றாரு, என்னுடைய கண்கள் இதை தவிர வேற ஒன்னத்தையும் பார்க்கக்கூடாது, பார்க்காது அப்படின்னு நிச்சயமா சொல்றாரோ இல்லையோ, அதைத்தான் சொல்றாரு. அதிருஷ்டுதாம்னாக்கா இந்த பார்க்காத தன்மை, அதாவது ஸ்டேட் ஆஃப் நாட் சீயிங் எனிதிங் எல்ஸ். நயநயோர், தன்னுடைய கண்கள் விஷயாந்தரானாம், வேறொரு விஷயத்தையும் அதிருஷ்டுதாம் பார்க்காது அப்படிங்கிறத வந்து, யார் வந்து யோ நிச்சிகாய, யாரு நிச்சயமா சொன்னாலோ அந்த முனிவாகனரான திருப்பாணாழ்வாரை மனவை நான் மே ஐ மெடிடேட் ஆன் ஹிம், நான் அவரை தியானிப்பேனாக அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகானது. சரியா? ஸோ ஆபாத சூடும் அனுபூய. ஸோ எம்பெருமான வந்து இந்த ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கிற எம்பெருமான திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் அவர் அனுபவிச்சார். அவர் அனுபவிச்சு வாஸ் ரியலி இன் ராப்சர்ஸ் ஓவர் தட். அப்ப அது மாத்திரம் இல்ல, இதை தவிர வேற ஒரு விஷயத்தையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவர் ரொம்ப நிச்சயமா சொன்னார் அவர். அப்படிப்பட்ட அந்த முனிவாகனர் இருக்காரு, அந்த திருப்பாணாழ்வார், அவரை நான் வந்து எப்பவும் தியானிச்சுட்டு இருப்பேனாக அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? சரி, இதை வந்து நம்ம இது சாண்ட் பண்ணலாம். நான் ஒவ்வொரு லைனா சொல்றேன். ஒவ்வொரு லைனையும் 2 தடவை சொல்ல போறேன். ஸோ முதல் தடவை சொல்றச்சே கேட்டுக்கோங்க, 2வது தடவை சொல்றச்சே நீங்க அடியனோட சேர்ந்து சொல்லுங்க நீங்க. அதுக்கப்புறம் வந்து ஹோல் தனியான சேர்ந்து சொல்லலாம். ஆபாதச்சூடமனுபூய ஹரிம் ஷயானம், ஆபாதச்சூடமனுபூய ஹரிம் ஷயானம், மத்யே கவேர துஹிதுர்முதிதாந்தராத்மா, மத்யே கவேர துஹிதுர்முதிதாந்தராத்மா, அத்ரஷ்ட்ருதாம் நயனயோர்விஷயாந்தராணாம், அத்ரஷ்ட்ருதாம் நயனயோர்விஷயாந்தராணாம், யோ நிச்சிகாய மனவை முனிவாகனம் தம், யோ நிச்சிகாய மனவை முனிவாகனம் தம். ஸோ அந்த ஹோல் தனியான செய்தி சொல்லலாம். ஆபாதச்சூடமனுபூய ஹரிம் ஷயானம், மத்யே கவேர துஹிதுர்முதிதாந்தராத்மா, அத்ரஷ்ட்ருதாம் நயனயோர்விஷயாந்தராணாம், யோ நிச்சிகாய மனவை முனிவாகனம் தம். ரொம்ப அழகான தனியன் அது. ஸோ 2வது தனியன் தமிழ்ல உள்ள தனியன் அது. ஸோ இதை சாதிச்சவர் வந்து திருமலை நம்பி அப்படிங்கிற ஆச்சாரியன். திருமலை நம்பிங்கிறது யாருன்னாக்கா, அவரும் ஸ்ரீ ஆளவந்தாரோட சிஷ்யர். அது மாத்திரம் இல்ல, பகவத் ராமானுஜருடைய மாமானாக்கா, அதாவது சொந்த திருத்தாயாருடைய சகோதரர் அப்படிங்கிற மாதிரி.
அவர் இந்த பகவத் ராமானுஜருடைய 5 ஆச்சாரியன்கள்ல அவரும் ஒருத்தர். அவர் திருமலை நம்பிகளும் ஒருத்தர். அவர் வந்து பகவத் ராமானுஜருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தை கத்துக் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நம்ம வந்து கார்கோடல் பூக்கால் கத்துக்கிறச்சே வந்து நம்ம ஒரு பாசுரத்தை வந்து ஒரு ஆச்சாரியன் ரொம்ப வந்து அனுபவிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். மழையே மழையே மண்புறம் பூசி உள்ளாய் நின்று மெழுகு ஊற்றினார் போல் ஊற்றுனல் வேங்கடத்துள் நின்று அழகப் பிரானார் தம்மையன் நெஞ்சத்து அகப்படத் தழுவி நின்று என்னை ததைத்து கொண்டு ஊற்றவும் வல்லையே. ஓ மழையே, நீ இப்ப போய் பெய்யறியே, நீ நான் விறக தாபத்துல இருக்கிறச்சே என்னால ஒன்னு அனுபவிக்க முடியாதே. அவன் எம்பெருமானை அழைச்சுன்னு வா, என் கூட சேர்த்து வை. அவன் வந்து என்னை கட்டிப்பிடிச்சு அணைச்சுன்னு இருக்கிறச்சே அந்த சமயத்துல பெய் நீ. அப்போ வந்து எனக்கு ரொம்ப நான் ரொம்ப அனுபவிப்பேன்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த பாசுரத்தை அவர் அனுபவிச்சவர் வந்து எக்கச்சக்கமா அனுபவிச்சவர் வந்து இந்த திருமலை நம்பிகள் தான் அவர். ஸோ அவர் வந்து இந்த தனியனை சாதிச்சிருக்கார் அவர். ஸோ இந்த இதுலயும் வந்து எம்பெருமான திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் அவர் அனுபவிச்சார் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லி, அப்படிப்பட்ட அந்த திருப்பாணாழ்வாரை நான் சேவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அவர் என்ன சொல்றாரு, ஆரம்பத்துல என்ன சொல்றாருனாக்கா, காட்டவே கண்ட. இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஃப்ரேஸ். அது காட்டவேன்னு அர்த்தம்னாக்க, எப்படி சுவாமி இவர் எம்பெருமானை பார்த்தார், இவரா போய் பார்த்தாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டாக்க, இல்ல இல்ல, எம்பெருமானுக்கு வந்து தன்னை அவருக்கு காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணித்தான். அதனால காட்டவே, அவர் தான் எம்பெருமான் தான் அவரை காட்டினா, தன்னைத்தானே காமிச்சுண்டான். அவன் காமிக்கிறச்சே இவர் அதை பார்த்துண்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது என்னன்னாக்கா, எம்பெருமானுடைய சங்கல்பம் அதுதான். இவர் சுவாமி தேசிகனும் தன்னுடைய அவதாரிகையில சொன்னார், என்ன ரீசனுக்காக வேண்டி இந்த மாதிரி நடந்ததுன்னு தெரியல சுவாமி, அது ஐ கேன் ஒன்லி சே இட்ஸ் பகவத் கட்டாட்சம் அப்படிங்கிற மாதிரி. அந்த பகவத் கட்டாட்சத்தினால எம்பெருமான் வந்து தன்னை அவருக்கு காமிக்கணும்னு தோணித்து அவர் காமிச்சிருக்கான். அப்படி அவர் காட்டவே கண்ட. அதாவது இது வந்து அயத்ன முயற்சியே இல்லாம அவர் எம்பெருமானே தானே வந்து காமிச்சிருக்கான் அவருக்கு. அவர் காமிக்கிறச்சே இவர் பார்த்தார். கண்டனாக்க அவர் பார்த்தார், திருப்பாணாழ்வார் பார்த்தார் அப்படிங்கிறது. என்னத்தெல்லாம் பார்த்தார் அப்படிங்கறத வந்து வரிசையா எந்த ஆர்டர்ல வந்து திருப்பாணாழ்வார் எம்பெருமானுடைய அங்கங்களை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரோ அந்த அங்கங்களை ஒவ்வொன்னா சொல்றார் அவர், இந்த திருமலை நம்பிகள். என்னத்தெல்லாம் பார்த்தார், முதல் பாசுரத்துல சொல்றாரோ இல்லையா, பாத கமலத்தை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார், திருவடியை பார்த்தேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் நல்ல ஆடை, இந்த நல்ல ஆடை, ஆடைனாக்க க்ளோதிங், நல்ல ஆடைனாக்க குளோரியஸ் க்ளோதிங்னு வச்சுக்கோங்க. ஸோ எம்பெருமானுடைய பீதாம்பரத்தை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்த பாசுரத்துல சொல்றார் அவர். ஸோ அந்த நல்ல ஆடை அதை பத்தி அதையும் மென்ஷன் பண்றார். ஸோ பேசிக்கலி என்னென்ன அங்கங்களை அவர் திருப்பாணாழ்வார் டிஸ்கிரைப் பண்றாருங்கிறது வந்து நீங்க அந்த அந்த பதிகத்தை படிச்சாதான் தெரியணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த தனியனை சொன்னாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன அங்கங்களை என்னென்ன ஆர்டர்ல டிஸ்கிரைப் பண்றாரு அப்படின்னு. எம்பெருமானுடைய நல்ல பீதாம்பரத்தை பத்தி டிஸ்கிரைப் பண்றார். உந்திங்கிறது இந்த நாபி, எம்பெருமானுடைய திருநாபி இருக்கே, அந்த திருநாபியும் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார் அவர். அதே மாதிரி தேட்ட அரும் உதரபந்தம்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, இந்த வெயிஸ்ட்ல கட்டிக்கிற ஒரு கயிறு, அரைஞான் கயிறுன்னு தமிழ்ல சொல்லுவாது. ஸோ அந்த அந்த வெயிஸ்ட் இதுல கட்டிக்கிற அந்த இது இருக்கு, அது இந்த வெயிஸ்ட் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாளோ இல்லையா, அது வந்து தேட்டரும் தேடினாலும் கிடைக்காது அப்படிங்கிற, தேட்டரும்னா அதான் அர்த்தம், தேடினாலும் கிடைக்கிறதுக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. பேசிக்கலி இட் மீன்ஸ் எக்ஸப்ஷனல், இட்ஸ் வெரி யூனிக் அப்படின்னு அர்த்தம். அந்த வெயிஸ்ட் ஸ்ட்ரிங் இருக்கே, அந்த அது வந்து இட்ஸ் எக்ஸப்ஷனல். அதையும் இவர் பார்த்தார் அவர். திருமார்பு, இந்த திருங்கிறது பெரிய பிராட்டி. இந்த பெரிய பிராட்டி வந்து இருக்கின்ற வாசம் பண்ணுகிற மார்பு, எம்பெருமானுடைய ஹோலி செஸ்ட், அதையும் பார்த்தார் அவர். கண்டம்ங்கிறது வந்து கழுத்துன்னு அர்த்தம். இப்ப நீலகண்டர்னு கண்டங்கிற வார்த்தை வந்து சம்ஸ்கிருதத்துலேருந்து வந்திருக்கு, தமிழ்ல வரைச்சே கண்டம்னு ஆயிடுறது. இப்போ நீலகண்டர்னு சொல்றாளோ இல்லையோ, நீலகண்டர்ங்கிறது சிவபெருமானுக்கு. அவர் விஷத்தை சாட்டார் அவர். அது விஷம் உள்ளுக்குள்ள போகாம இருக்கிற மாதிரி பார்வதி தேவி வந்து அவருடைய சிவபெருமானுடைய கழுத்தை பிடிச்சதை ஸ்டாப் பண்ணார். அதனால விஷம் கழுத்திலேயே நின்று ஜஸ்ட் ஒரு ஆக்சிஜன் டிப்ரைவ்டு ஸ்கின் எப்படி ஒரு ப்ளூ கலர்ல இருக்குமோ அது மாதிரி அவருடைய கழுத்தும் நீல கலர்ல ஆயிடுத்து. அதனால நீல கண்டர்னு சொல்றாரு இல்லையோ, அந்த கண்டம் தான் அது. கண்டம்னாக்க கழுத்துன்னு அர்த்தம். கண்டம். செவ்வாய், சிவந்த வாய், சிவப்பா இருக்கிற கோவைக்கனி மாதிரி சிவப்பா இருக்கிற எம்பெருமானுடைய திருவாய், திரு அதரம். அது மாத்திரம் இல்ல, கண்கள், எம்பெருமானுடைய கண்கள் வந்து வாட்டமில் கண்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். வாட்டமில் கண்கள்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, அதுல வந்து டயர்ட்னஸே தெரியாதாம். வாட்டம்னு சொன்னாக்க, வாட்டம்னா டயர்ட்னஸ்னு அர்த்தம். வாட்டமில் கண்கள்னாக்க எப்பவும் ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்குமா அந்த ஐஸ் வந்து. இதுதான் அப்படிப்பட்ட கண்களை பார்த்தார் அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். இதுதான் சுவாமி தேசிகனும் வந்து
இதுல பகவத் தியான சோபானத்துல சொல்றாரோ இல்லையோ, ஸ்வாந்தே காடம் மம விலகதி ஸ்வாகதோதார நேத்ரம் நேத்ரம் ஸ்வாகத உதார. அது வெல்கமிங் ஐஸா பார்த்தாலே பளிச்சுனா ஒரு ஒரு அன்பு தெரியறது தான் அதுல. he can see எம்பெருமான்ஸ் லவ் in those eyes. நான் வாட்டமே கிடையாது அதுல, வந்து அதுல லவ் தான் தெரியறது. அன்பு தெரியறச்சே வாட்டம் இருக்காது இல்லையா? ஸோ அதனால இவங்க சொல்றாரு, சுவாகத்தோ உதார நேத்திரம், உதாரண உதாரி, உனக்கு என்ன பண்ணணும், உனக்கு என்ன வேணும் இது சுவாமின் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கான் அது. ஸோ வாட் கேன் ஐ கிவ் யூ நெக்ஸ்ட் அப்படின்னு அது மாத்திரம் வெல்கமிங் அண்ட் அட் த சேம் டைம் ஜெனரஸா இருக்கு. சுவாகத்த உதார நேத்திரம்னு சொல்றாரு இல்லையோ, அப்படிப்பட்ட கண்கள், இது வாட்டமில் கண்களை அவர் பார்த்தார். அவர் மேனிய திருமேனியும் பார்த்தார் அவர். ஸோ நீ வரிசையா பார்த்தீங்கன்னாக்கா 9 ஐட்டம்ஸ் வந்துடும் அதுல. பாத கமலம் 1, நல்லாடை 2, உந்தி 3, உதரபந்தம் 4, திருமார்பு 5, கண்டம் 6, செவ்வாய் 7, கண்கள் 8, திருமேனி 9. ஸோ முதல் 9 பாசுரங்கள்ல ஸோ அங்கமங்கமா டிஸ்கிரைப் பண்ணிட்டு போறாரு கண்கள் வரைக்கும். அதுக்கப்புறம் திருமேனி மொத்தமா சொல்லிடுறாரு அவர். அதுக்கப்புறம் வந்து இது தவிர 10வது பாசுரத்துல வந்து சொல்றாரு, சுவாமி என்னுடைய கண்கள் எல்லாத்தையும் பார்த்துடுத்து, இதுக்கு மேல இது பார்த்தாக்க அது ஒரு பாவம், அது அதனால எனக்கு வேற ஒன்னுத்தையும் பார்க்க வேண்டாம்னு சொல்லி 10வது பாசுரத்தை சொல்றார். ஸோ தட்ஸ் ஹவ் யூ கெட் டு 10 பாசுரம்ஸ். ஸோ இப்படி ஒவ்வொரு எம்பெருமான் தன்னுடைய அங்கங்களை காமிக்கச்சே இந்த மாதிரி ஒவ்வொரு அங்கங்களாக பார்த்த யாரவர், முனியேறி தனி புகுந்து, இந்த லோகசாரங்க முனியோடைய தோள்கள் மேலே ஏறி தனி புகுந்து, ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள தன்னாடி புகுந்து அப்படிங்கிற மாதிரி. அதாவது தனி புகுந்துன்னா அவர் தன்னாடி தனியா புகுந்துருக்கல, அவர் வந்து லோகசாரங்க முனிவரோட தான் வந்திருக்கார் அவர். இருந்தாலும் இன் டர்ம்ஸ் ஆஃப் செலிப்ரேட்டிங் எம்பெருமான், அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சிங் ஹிம், இவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யுனிக். அவருக்கு அது தனியா கிடைச்சது எக்ஸ்பீரியன்ஸ். அதனால அது தனி புகுந்து தன்னாடி தனியா அவர் வந்து அவர் மாத்திரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார். இது லோகசாரங்க முனிவருக்கு இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலையே, அவரும் கூட தான் இருந்தார் அவர். அதனால தனி புகுந்து, ஸோ ஹி entered the temple and experienced எம்பெருமான் by himself. அப்படி பண்ணி அப்படி பாட்டினால் கண்டு வாழும், தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து பாட்டால் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி வாழும்னாக்க ரிஜாய்ஸ் பண்ணவர்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சவர். அப்படிப்பட்ட பாணரான திருப்பாணாழ்வார் அவருடைய திருவடி, தாழ்னாக்க திருவடி, அந்த திருவடியை பரவினோமே, அந்த திருவடியை வந்து நம்ம we will sing the praise of, அதை நம்ம போற்றுவோம், we will sing the praise of that திருவடி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரியா? ஸோ எம்பெருமான் காமிக்கிறச்சே அவர் பார்த்தார், இந்த என்னென்ன அங்கங்களை பார்த்தாருன்னு சொல்லி அவர் சொல்றார். இந்த மாதிரி லோகசாரங்க முனிவருடைய தோல் மேலே ஏறி கோவிலுக்குள்ள புகுந்து ரொம்ப யுனிக்கா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை பாட்டுனால செலிப்ரேட் பண்ணாரு அந்த திருப்பாணாழ்வார். அவரை நம்ம ப்ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். ஸோ இதை நம்ம சாண்ட் பண்ணலாம். ஸோ வழக்கம் போல 2ஆம் தரம் சொல்றச்சே நீங்க சேர்ந்து சொல்லலாம். காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாடை உந்தி, காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாடை உந்தி, தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய், தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய், வாட்டமில் கண்கள் மேனி முனியேறித் தனி புகுந்து, வாட்டமில் கண்கள் மேனி முனியேறித் தனி புகுந்து, பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே, பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே. ஸோ சேர்ந்து சொல்லலாம். காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாடை உந்தி, தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய், வாட்டமில் கண்கள் மேனி முனியேறித் தனி புகுந்து, பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே. அழகான பாசுரம் அது. ஸோ நம்ம தனியன்கள் கத்துண்டாச்சு இப்போ. ஸோ முதல் பாசுரத்தை கற்றுக்க ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு வந்து. I'll try to finish the meaning of it, but in the detailed வியாக்கியானத்தை வேணாக்கா we'll postpone some of it to next week. ஸோ இதுதான் முதல் பாசுரம் அது. அமலநாதி பிரான்ல 10 பாசுரங்கள் இருக்கு. ஆனா அந்த முதல் பாசுரத்துக்கு வந்து ஒரு பிஹெச்டி டிசர்டேஷன் மாதிரி சுவாமி தேசிகன் வந்து முனிவாகன போகத்துல அவருக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கார் அவர். ஏன்னாக்க இந்த பாசுரம் வந்து ரொம்ப டென்ஸ் பாசுரம் அது. அதனால தான் we will spend a lot of time on it. It will take some time to get through this பாசுரம் number 1.
ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் அனுபவிச்சு பார்க்கலாம். மற்ற பாசுரங்களை வந்து கொஞ்சம் ஷார்ட்டரா பார்க்கலாம். ஏன்னாக்கா மற்ற எல்லா பாசுரங்களையும் விட இதுல வந்து இந்த இந்த ஸ்ரீ வைஷ்ணவைட் மீனிங்ஸ் வந்து நிறைய இருக்கு இதுல வந்து. ஸோ இது அமலநாதிபிரானை நீங்க பார்க்கறச்சே வந்து ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பர்ஃபிஷியலா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஆஹா, இதுல வந்து இவர் எம்பெருமானுடைய திருவடி அனுபவிக்கிறார் பார்த்தேளா, ஓஹோ அதுல வந்து எம்பெருமானுடைய பீதாம்பரத்தை அனுபவிக்கிறார் பார்த்தேளா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா அந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு போகலாம். அண்ட் இஃப் தட்ஸ் த பெஸ்ட் தட் யூ கேன் டூ தென் தட்ஸ் ஃபைன். பட் ஆனாக்கா நம்ம ஸ்ரீ வைஷ்ணவத்துல உள்ள சில சித்தாந்தங்கள், சில பிலாசபிஸ் அதெல்லாம் கூட எம்பாடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்றா. அது வந்து தே லை பிலோ த சர்ஃபேஸ். அதனால அதை வெளியில கொண்டு வரதுக்கு வந்து இட் டேக் சம் எஃபர்ட். அதனால நம்ம வந்து இட் டேக் சம் ஒரு சம் பேஷன்ஸ் டு லிசன் டு இட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். பட் நம்ம வில் சி ஹவு ஃபார் வி கேன் கெட் த்ரூ தட். சரியா? ஸோ பட் இது வந்து இட்ஸ் அ வெரி டென்ஸ் பாசுரம். அதனால இட் டேக்ஸ் சம் டைம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி வார்த்தைக்கும் வந்து ஒரு எக்கச்சக்கமா ஒரு மீனிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது. ஸோ இந்த மாதிரி மற்ற பாசுரங்கள் இருக்காது. என்ன ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற பாசுரங்கள்ல சில இடத்துல வந்து எம்பெருமானுடைய சேஷ்டிதங்களை சொல்லுவார் அவர். அப்போ வந்து ஸோ இந்த இந்த அவதாரத்துல இது பண்ணீரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து நமக்கு புரியறது ஈஸியா இருக்கும். ஆனா இதுல அப்படி கிடையாது. இதுல வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சர்டன் மீனிங் இருக்கு. அண்ட் இட் ஹேஸ் அ ரெஃபரன்ஸ் டு திருமந்திரம் ஆர் துவயம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்க்கலாம் நம்ம. ஸோ முதல்ல சொல்றார் அமலன் ஆதிபிரான் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஸோ இதுல வந்து மலன்கிற வார்த்தைகளோட வேரியேஷன்ஸ், அதனுடைய ஆப்போசிட்ஸ் நிறைய வருது. இங்க பார்த்தீங்கன்னாக்கா அமலன்னு ஒரு வார்த்தை ஒன்று வருது, விமலன்னு ஒரு வார்த்தை வருது, நிமலன்னு ஒரு வார்த்தை வருது, நின்மலன்னு ஒரு வார்த்தை வருது. அஃப்கோர்ஸ் கமலம்னு ஒன்று வருதே சுவாமி அப்படி இல்லை, கமலம்ங்கிறது நத்திங் டு டூ வித் மலம். அது கமலம்ங்கிறது தாமரப்பூ. பட் இந்த அமலன், விமலன், நிமலன் எல்லாம் நீர்மலன்லாம் வந்து தே ஆர் கைண்ட் ஆஃப் தி ஆப்போசிட் ஆஃப் மலம் அப்படிங்கிற மாதிரி. மலம்னாக்கா என்ன தோஷம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த விதத்துல அமலன், இந்த விமலன், நிமலன், நின்மலன்லாம் தோஷம்ங்கிறது வந்து இட்ஸ் அ நெகட்டிவ் திங். ஸோ அமலன், விமலன், நிமலன், நின்மலன் அப்படிங்கிறதுலாம் தேர் தி ஆப்போசிட் ஆஃப் இட். ஸோ தே ரெப்ரசன்ட் சம் பாசிட்டிவ் திங்ஸ். பட் எக்ஸாக்ட்லி வாட் தே ரெப்ரசன்ட்ங்கிறது வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல வந்து அமலன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க, இந்த அமலன்கிற வார்த்தை வந்து அவன் வந்து மலம் இல்லாதவன், அதாவது அவன் வந்து தோஷம் இல்லாதவன் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். பட் அது மாத்திரம் அல்ல, அவன் வந்து நம்மளுடைய தோஷத்தையும் நீக்கிறவன் அவன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமா. ஸோ அதனால அதான் வியாக்கியானத்துல சொல்றார், அமலன்கிற வார்த்தை வந்து அவன் தோஷம் இல்லாதவன், அதே சமயத்துல அடியார்களுடைய தோஷத்தையும் போக்குறவன். தோஷத்தை போக்கிட்டான்னாக்க அடுத்த ஸ்டெப் என்னது, நமக்கு மோட்சத்தை கொடுக்கறது தானே. ஸோ அதனால நமக்கு மோட்சத்தையும் கொடுக்கிறவன் அவன் அப்படிங்கிற மீனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பார்த்தா அமலன்கிற வார்த்தைக்கு எவ்வளவு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, அவனுக்கு தோஷம் கிடையாதுன்னு ஆரம்பிக்கிறது. அது மாத்திரம் இல்ல சுவாமி, அவன் அடியார்களுடைய தோஷத்தையும் போக்க வச்சிருவான் சுவாமி அப்படிங்கிறது. ஸோ அஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் தட் சுவாமி, தோஷங்கள் போயிட்டுனாக்க அடுத்து என்ன பரமபதம் தானே. அதனால அவன் மோட்சத்தையும் கொடுக்குறவன் தான் அப்படிங்கிறத சொல்றது அப்படிங்கிறது. பத்தியா அமலன்கிற ஒரு குட்டி வார்த்தைக்கு இஸ் தோஷா ஃப்ரீ, இ ரிமூவ்ஸ் அவர் தோஷாஸ் அண்ட் இ கிராண்ட்ஸ் இஸ் மோக்ஷா அப்படின்னு எவ்வளவு மீனிங் வருது பார்த்தேளா. இம்புட்டுக்கும் இது வந்து நான் சிம்பிள் வார்த்தைகள்ல சொல்லியிருக்கேன். இதை வந்து சுவாமி தேசிகன் வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்ல போறார் அவர். ஸோ அமலன்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் நம்மளை ரட்சிக்கிறவன். இந்த கேஸ்ல வந்து எப்படி அவன் நம்மளை ரட்சிக்கிறான், வாட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ரக்ஷகம் அதுல ரெஃபர் பண்றாள்னாக்க, அவர் வந்து நம்மள நமக்கு மோட்சம் கொடுப்பார், விச் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ரட்சிக்கிறது. ஸோ அதை சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி. இவென்ச்சுவலி என்ன ஆகும்னாக்க, நீங்க சொல்வேன்னாக்கா இந்த இது திருமந்திரத்துக்கும் துவயத்துக்கும் இல்ல கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றாளே, அது என்னன்னாக்க இந்த ஓம், இந்த பிரணவம் இருக்கு பாருங்க, பிரணவத்துல அகாரம்ங்கிறது இருக்கு இல்லையா, அந்த அகாரத்துக்கு மீனிங் வந்து எம்பெருமான்னு சொல்றோம் நம்ம. பட் அந்த பர்டிகுலர் கேஸ்ல எம்பெருமானுடைய வாட் ஆஸ்பெக்ட் ஆஃப் எம்பெருமான் இஸ் பீங் ரெஃபர் டுனா, அவன் நம்மளை ரட்சிக்கிறானே, அந்த ரக்ஷகம் அப்படிங்கிற அந்த குணத்தை அதுல ரெஃபர் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நம்ம we are going to see that later. So I'll try to give a simpler meaning first so that we don't get bogged down. ஸோ வந்து இந்த அமலன்கிறது வந்து அதான். ஸோ அது நம்மளை ரட்சிக்கிறான், அவன் மோட்சம் கொடுத்து ரட்சிக்கிறவன் அப்படிங்கிற மாதிரியானது. ஸோ ரெண்டாவது வந்து வார்த்தை என்ன, ஆதி. ஆதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, இவன் தான் ஜெகத் காரணன். He is the cause of everything. He is the first cause அப்படிங்கிற மாதிரி. அவன் தான் ஃபர்ஸ்ட் காஸ்னாக்கா அவனுக்கு தான் சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால அவன் நம்மளை ரட்சிப்பான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேசிக்கலி the way where it's going is that அமலன், ஆதி, பிரான் அப்படிங்கிற 3 வார்த்தைகளும் அவன் நம்மளை ரட்சிப்பான்ங்கிறத ரெஃபர் பண்றது. அதனால அந்த ரட்சிப்பான்கிற அர்த்தம் உள்ள
என்னது வாட் பார்ட் ஆஃப் த திருமந்திரம் ரெஃபர்ஸ் டு தட்னாக்கா ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்துல உள்ள அகாரம் வந்து எம்பெருமான சொல்றச்சே அது வந்து இந்த நம்மளை ரட்சிக்கிறவன் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றது இது. அதனால இந்த மூணும் வந்து இதை ரெஃபர் டு த அகாரம் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி வரப்போகுது. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ ஒரு பீக் இன் டு வாட் இஸ் கோயிங் டு கம் லேட்டர். இந்த ஆதிங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் காஸ், அவன் தான் ஜெகத் காரணன். பிரான்னாக்க உபகாரம் பண்றவன் அர்த்தம். நமக்கு உபகாரம், இஸ் அ கிரேட் ஹெல்பர் அப்படிங்கிற மாதிரி. என்ன விதத்துல உபகாரம் பண்றான் சுவாமி? நம்ம எல்லாமே, நம்ம மூச்சு விடுறதே அவன் உபகாரம் தானே, நமக்கு சாப்பாடுகள் கிடைக்க வைக்கிறதே அவன் தானே, இந்த உலகத்தை உண்டு பண்ணிருக்கிறதே அவன் தானே. நம்ம வந்து இப்போ கடைக்கு போய் சாமான்கள் வாங்குறோம், அந்த சாமான்கள்லாம் எங்கேருந்து வந்தது? மரங்கள்லேருந்து வந்தது. மரங்கள்லாம் எப்படி முளைச்சது? அவன் தானே இது பண்றான் இல்லையா? ஸோ அதனால வந்து பிரான் ஹெல்பர்னாக்க நாட் ஜஸ்ட் இன் ஆப்வியஸ் வேஸ் but in subtle ways as well. Whatever we enjoy in this world, whatever we consume to keep us alive, to flourish, to thrive, அது எல்லாமே அவங்கிட்டேந்து வருது தானே. அதனால அந்த விதத்துல உபகாரம் பண்றவன் அவன். அதை வந்து பிரான் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். ஸோ பிரான்னாக்கா ஹெல்ப்பர், உபகாரம் பண்றவன் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அதான். ஸோ இந்த முதல் மூணும் வந்து அவன் வந்து நம்மளை ரட்சிக்கிறான் அப்படிங்கிறத காமிக்கிறது. அதனால பிரணவத்தை உள்ள அகாரத்துக்கு சிக்னிஃபை பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அடியார்க்கு என்னை ஆட்படுத்த, அவன் என்னன்னாக்கா அடியார்களுக்கு வந்து என்னை வந்து அவன் அடிமை ஆக்கிட்டான் அவன் அப்படின்னு சொல்றாரு. அவன் சிம்பிளா சொல்லிடுறேன், அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக்ல வந்து. அவன் வந்து என்ன எம்பெருமானுக்கு மாத்திரம் அடிமையாக்கல அவன் அப்படின்னு அது மாத்திரம் பண்ணியிருந்தானாக்கா ஓகே தட்ஸ் அ குட் திங் அப்படிங்கிற. ஏன்னாக்கா ஜீவாத்ம ஸ்வரூபம் வந்து நம்ம அவனுக்கு அடிமைன்னு நமக்கு தெரியும் இது. அதனால அவனுக்கு அடிமை ஆக்கியிருந்தான்னாக்கா தட்ஸ் ஒன் திங். பட் இஸ் ஆன் கான் ஒன் ஸ்டெப் பியாண்ட் தட். அவனுடைய அடியார்களுக்கும் என்னை அடிமையாக்கிட்டான் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னாக்கா அந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்துல வந்து அர்த்தம் என்னன்னாக்கா அகாரத்துக்கு மகாரம் அடிமைன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த அகாரம்னு சொல்றச்சே வந்து அகாரம் வந்து இட் நாட் ஓன்லி ரெஃபர்ஸ் டு எம்பெருமான் அண்ட் பை இம்ப்ளிகேஷன் தாயார், பட் இட் ஆல்சோ ரெஃபர்ஸ் டு அடியார். ஸோ அதனால வந்து எம்பெருமானுக்கும் அடியார்களுக்கும் பாகவதர்களுக்கும் இந்த மகாரம் அடிமை அப்படிங்கிற மாதிரி, மகாரம் ஆகிய ஜீவாத்மா அடிமை அப்படிங்கிற மாதிரி ஆறுது. அப்புறம் இந்த நடுவில் உள்ள உகாரம் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி சொல்றது, அவளுக்கு மாத்திரம்தான் அடிமை அப்படிங்கிற மாதிரி சொல்றது அப்படிங்கிற மாதிரி. பட் எனிவே அடியார்க்கு என்னை ஆட்படுத்த, அது வந்து வாட் அ கிரேட் இது, கிரேட் திங் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ he made this lowly me. என்னைன்னு சொல்றார். என்னைன்னு சொல்றச்சே வந்து என்னன்னாக்க, இவ்வளவு நீச்சன் சுவாமி நான் வந்து, இவர் நம்மாழ்வார் சொல்றாரோ இல்லையோ, ஈசன் வானவர்க்கு என்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு. சுவாமி அவன் வந்து நித்திய சூரியர்களுக்கெல்லாம் தலைவன் சொல்லுவேன் அப்படி சொன்னாக்கா அது பெருசா சுவாமி? ஏன்னா அதோட ஒரு பெருசா ஒண்ணு குணம் ஒண்ணு இருக்கு. என்னன்னாக்கா நீச்சனேன் நிறைவொன்றும் இல்லேன் என் கண் பாசம் வைத்த பரம்சுடர் ஜோதிக்கே. நான் ஒரு நீச்சன் சுவாமி, என்கிட்ட குணம்ங்கிறது ஒண்ணும் கிடையாது, அப்படிப்பட்டவங்கிட்ட போய் பாசம் வச்சிருக்கானே அப்படின்னு. அதுதான் சொல்றாரு, அடியார்க்கு என்னை ஆட்படுத்த. நாம எவ்வளவு மட்டமானவன் சுவாமி, நான் எவ்வளவு நீச்சன் சுவாமி, எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அவனுக்கு மாத்திரம் அடிமை இல்லைன்னா அவனுடைய அடியாருக்கும் அடிமைன்னு சொல்லி என்னை ஆட்படுத்தியிருக்கானே அவன், அதை நான் என்னன்னு சொல்றது சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ யூ மேட் திஸ் லோலி மீ a servant to the adiyars ஆல்சோன்னு சொல்றார். விமலன்கிறது வந்து, விமலன்கிறது இந்த இடத்துல தோஷம், அவனுக்கு தோஷமே கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கலாம். அது அவனுக்கு தோஷமே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. விண்ணவர் கோன், அவன் வந்து நித்திய சூரிகளுக்கெல்லாம் அவன் தலைவன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவன்கிறது பின்னாடி என்ன பார்க்க போறோம்னாக்கா, நித்திய சூரிகள் அவனுக்கு பண்ற கைங்கரியத்தெல்லாம் அவன் ஏத்துக்கிறான், அது மாதிரி ஆறுது. அதே சமயத்துல நித்திய சூரிகளோட கைங்கரியத்தை ஏத்துப்பான்னாக்க அதே சமயத்துல நம்மளோட கைங்கரியத்தையும் ஏத்துப்பான் அப்படிங்கிற மாதிரி வரும். அது அந்த விதத்துல அவன் வந்து இந்த நம்ம பண்ணக்கூடிய கைங்கரியத்துக்கும் he is suited for that அப்படிங்கிற மாதிரி. அதாவது உபாயத்துக்கும் he is suited for it, அது பலனாகி அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற பலனுக்கும் he is suited for it அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்ல போறார். விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன், அவன் அது எங்கேயோ விண்ணவர் கோன்னு சொல்லிட்டார் சுவாமி. விண்ணவர் கோன்னாக்கா எங்கேயோ பரமபதத்துலனா இருக்கான் சுவாமி, அங்கதான் போய் அவனை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டாக்க இல்ல, அவனுக்கு சௌலபியம்னு ஒரு குவாலிட்டி இருக்கு, அதனால அவன் பூமிக்கே அவன் வந்து அர்ச்சா ரூபத்துல சேவை சாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி விரையார் பொழில் வேங்கடவன் அப்படின்னு சொல்றார். சுவாமி எதுக்கு சுவாமி இவர் ஸ்ரீரங்கத்தை பத்தி பேசுறவர், எதுக்கு திடீர்னு திருவேங்கடம் மலை ஏறிட்டார் அப்படிங்கிற கேள்வி வரலாம். அந்த கேள்விக்கு பதில் வந்து அடுத்த வாரத்துல பார்க்கலாம் அது. பட் எதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாருனாக்கா, அவன் அர்ச்சாமூர்த்தியாக திருவேங்கடத்துல சேவை சாதிக்கிறானே,
அது வந்து அவனுடைய சௌலபியத்தை காமிக்கிறது சுவாமி. ஏன்னா அவன் வந்து நித்தியசூரிகளுக்கு மாத்திரம் நான் அவ மாத்திரம் என்ன பார்த்துட்டு இருக்கட்டும்னு சொல்லி அவன் விட்டுடல. நம்ம பூலோகத்துல உள்ளவாளும் அவாளுக்கும் நம்ம தரிசனம் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அர்ச்சாமூர்த்தியாக வந்திருக்கான் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். பெரியார் பொழில் வேங்கடவன். நிமலன்னாக்க என்ன அர்த்தம்? அவன் வந்து நான் தான் ஈஸ்வரன். அதனால நான் வந்து எனக்கு ஐ கேன் ரிமைன் அன்அப்ரோச்சபிள், ஐ கேன் ரிமைன் இன் மை ஐவரி டவர்ன்னு சொல்றது இல்ல. அவனுக்கு சௌஷீல்யம்ங்கிற குணம் இருக்கு. ஸோ நிமலன்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து சௌஷீல்யம்ங்கிற வார்த்தை அர்த்தத்தை சொல்றாது. சௌஷீல்யம்னா என்னது? ஸ்னாபிஷ்னஸ் இல்லாம நான் வசத்தி மத்தவாள்லாம் தாழ்த்தி அதனால ஐ கீப் மை டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அதர்ஸ் அந்த மாதிரி பண்றது இல்ல. அவன் வந்து அடியார்களை தனக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி. நின்மலன்னாக்க என்ன அர்த்தம்? வாத்சல்யம் அவனுக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி. வாத்சல்யம்னாக்க நம்மளுடைய குத்தங்களை ஓவர்லுக் பண்றதுக்கு பேர் வாத்சல்யம்னு பேரு. எப்படி வாத்சான்னாக்க அது கண்ணுக்குட்டின்னு அர்த்தம். எப்படி ஒரு தாய் பசு வந்து தன்னுடைய கண்ணுக்குட்டி கிட்ட இருக்கிற தோஷங்களை பார்க்காம அதுகிட்ட தன்னுடைய அன்பை காமிக்கிறதோ, அது மாதிரி இவன் நம்மளுடைய குற்றங்களை ஓவர்லுக் பண்ணி நமக்கு அன்பை காமிக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி. நீதிவானவன், அதாவது பரமபதத்துல வந்து நீதி தர்மம்ங்கிறது நம்ம எப்பவும் இருக்கும். அது அந்த தர்மம் இருக்கிற அந்த பரமபதத்துக்கே அதிபதி இவன் தான். அவன் நீதிவானவன். அவன் ரூல்ஸ் பரமபதம். அதனால அவன் ஒரு சுவாமி. அவன் சுவாமின்னாக்க அவன் நமக்கும் சுவாமி. அதனால நம்ம வி பிகம் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. அதனால நம்மளை நன்னா பார்த்துப்பான். அதனால வி கேன் சரண்டர் டு ஹிம் அப்படிங்கிற அர்த்தத்துல. ஏன்னா ஒரு ஓனர் ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி இல்லையா? ஸோ அதனால நீதி வானவன் அப்படிங்கிறது என்னெல்லாம் அர்த்தம் இருக்கு பாருங்க. வானத்துல நீதி இருக்குங்கிறது மாத்திரம் இல்ல, அது மாத்திரம் வானத்தை ஆள்றவன் அவன். அந்த பூமி அதே மாதிரி நித்திய விபூதி மாத்திரமல்ல, லீலா விபூதியும் ஆள்றவன். அதனால அவனை ஓனர் அவன். அதனால நம்மெல்லாம் அவனுக்கு அடிமை. நம்மெல்லாம் we are his property and owner will take care of his property. அந்த விதத்துல அவன் வந்து நம்மளை பார்த்துப்பான். அது அதனால he is worth surrendering to. He is worth using as upayam. He is worth using as a பலன் as well அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நீள் மதில் அரங்கத்து அம்மா, நல்ல பெரிய மதில்கள் இருக்கிற, நீளமான மதில்கள் இருக்கிற திருவரங்கத்துக்கு தலைவன் அவன் அப்படிங்கிற மாதிரி. திருவரங்கத்துள்ள எம்பெருமானவன். இந்த பிக்சருக்கு போட்டு பாருங்க. நீள் மதில்ங்கிறது எப்படி ஒரு ஒரு ஃபோர்ட் மாதிரி இருக்கு பத்தியா? அங்க மதில், திருவரங்கத்துல உள்ள மதில் வந்து அதுதான் சொல்றது அவர். நீள் மதிலரங்கத்து அம்மான். இது வந்து வில் சி கம்பேரிசன் டு ஸ்ரீ வைகுண்டம் லேட்டர். அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கத்து அம்மான் இருக்கான அவனுடைய திரு கமலபாதம் வந்து, அவனுடைய அந்த ஹோலி லோட்டஸ் ஃபீட் இருக்கு பாருங்க, அது வந்து அதுவே வந்துதான். இவர் போய் அதை பார்க்கல. இதைத்தான் அந்த காட்டவே கண்ட பாத கமலம்னு சொல்றாரோ இல்லையோ அந்த தனியன்ல. அது இவர் என்ன சொல்றாருனாக்கா, அது வந்தது சுவாமி, நானா போல. அந்த எம்பெருமானுடைய திருவடியே என்னை பார்த்து வந்தது. வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றதே. கண்ணில் உள்ளன ஒக்கின்றதேன்னா அதனோட இமேஜ் வந்து என் கண்ணிலே இருக்கு சுவாமி. அது போகவே மாட்டேங்கிறது சுவாமிங்கிறது. இதுக்கு 2 3 அர்த்தம் இருக்கு என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றதேங்கிறதுக்கு. அது அப்புறமா பார்க்கலாம் அது. பட் தி சிம்பிளஸ்ட் மெசேஜ் இஸ் தட் அந்த இமேஜ் இருக்கே சுவாமி, அவனுடைய திருவடியோட இமேஜ், அது வந்து எப்போ பார்த்தாலும் என் கண்ணிலே இருக்கு சுவாமி. கண்ணை விட்டு போகவே மாட்டேங்கிறது சுவாமி அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை சொல்றாரு அவர். குயிக்கா நம்ம சாண்ட் பண்ணிடலாம், அதோட முடிச்சிடலாம் அது. அமலனாதிபிரான் அமலனாதிபிரான் அடியார்க்கென்னையாட்படுத்த விமலன். அடியார்க்கென்னையாட்படுத்த விமலன். விண்ணவர்கோன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வெங்கடவன். விரையார் பொழில் வெங்கடவன். நிமலன் நென்மலன் நீதிவானவன். நிமலன் நென்மலன் நீதிவானவன். நீள்மதிளரங்கத்தம்மான். நீள்மதிளரங்கத்தம்மான். திருக்கமலபாதம் வந்து. திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்றதே. என் கண்ணினுள்ளன ஒக்கின்றதே. whole பாசுரம் together. அமலனாதிபிரான் அடியார்க்கென்னையாட்படுத்த விமலன். விண்ணவர்கோன் விரையார் பொழில் வெங்கடவன். நிமலன் நின்மலன் நீதிவானவன். நீள்மதிளரங்கத்தம்மான். திருக்கமலபாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றதே. இதோட இன்னைக்கு நிறுத்திடலாம். So we'll just finish by chanting the Charama Slokam. सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज. अहं त्वां सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः. मङ्गलं कौसलेन्द्राय महनीय गुणाब्धये. चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मङ्गलम्.
கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஸ்ரீ ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.